பெண்களுக்கு நமது பெண்கள் சக்திதான் தலைமை தாங்கியது. மனதின் குரல் அவர்களின் முயற்சிகளை முன்னிறுத்தக்கூடிய மேடையாக மாறியது. நண்பர்களே, இப்போது நம்மோடு தொலைபேசியில் ஒரு நண்பர் இணைந்திருக்கிறார். இவருடைய பெயர் மன்சூர் அஹமத். மனதின் குரலில் ஜம்மு காஷ்மீரத்தின் பென்சில் ஸ்லேட்டுகள் பற்றி கூறும் வேளையில் மன்சூர் அஹமத் அவர்களை பற்றி குறிப்பிட்டோம். மன்சூர் அவர்களே, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா இருக்கீங்க. மனதின் குரலோட இந்த 100வது பகுதியில் உங்களோட உரையாடுவது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நன்றி சார். சரி, உங்க பென்சில் பலகை வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு சார். நீங்க என்னை பத்தி மனதின் குரல்ல பேசின பிறகுல இருந்து என் வேலை ரொம்ப அதிகமாயிருச்சுங்கய்யா. மற்றவங்களுக்கும் இந்த வேலை வாயிலா இன்னும் அதிக வேலை வாய்ப்பை அளிக்க முடியுது. எத்தனை நபர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவீங்க? இப்ப என்கிட்ட 200க்கும் மேற்பட்டவங்க வேலை செய்யறாங்க. அட பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா சார், இன்னும் 200 மாதங்கள்ல இதை விரிவாக்கம் செய்ய இருக்கேன். இன்னும் 200 நபர்களுக்கு வேலை கொடுக்க இருக்கேன். பரவாயில்ல. இந்த பாருங்க மன்சூர் அவர்களே. சொல்லுங்க சார். அன்னைக்கு நீங்க சொன்னது எனக்கு இன்னும் கூட பசுமையான இருந்தது. இது எப்படிப்பட்ட வேலைன்னா, இதுக்கும் அடையாளம் கிடையாது, செய்யறவங்களுக்கும் அங்கீகாரம் இல்லை, மேலும் உங்களுக்கும் பெரிய கஷ்டம், இது காரணமா உங்களுக்கு பெரிய சிரமங்கள்லாம் ஏற்படுதுன்னு எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப இதுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சு போச்சு. 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வேலை வாய்ப்பையும் நீங்க அளிக்கிறீங்க. ஆமா சார், கண்டிப்பா. மேலும் புதிய விரிவாக்கம் செஞ்சு இன்னும் 200 நபர்களுக்கு வேலை அளிக்க இருக்கீங்க. ரொம்ப இனிப்பான செய்தியை நீங்க அளிச்சிருக்கீங்க. மேலும் சார், இங்க இருக்கிற விவசாயிகளுக்கும் கூட இதனால பெரிய ஆதாயம் ஏற்பட்டிருக்கு சார். மரத்தை 2000க்கு வித்துட்டு இருந்தாங்க. இப்போ இதுவே ஒரு மரம் 5000 ரூபாய் வரை விலை போயிட்டு இருக்கு சார். அத்தனை தேவை அதிகமாயிடுச்சு சார். மேலும் இதுக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு. நிறைய தேவை அதிகமாயிருக்கு. இப்ப எங்ககிட்ட ஏகப்பட்ட ஆர்டர்கள் இருக்கு. 200 மாதங்கள்ல நாங்க விரிவாக்கம் செய்ய இருக்கோம். விரிவாக்கம் செஞ்சு 3-4 கிராமங்கள்ல எத்தனை பசங்க பொண்ணுங்க இருக்காங்களோ அவங்களுக்கும் வேலை கொடுக்கலாம். அவங்களோட வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்படும் சார். பாருங்க மன்சூர் அவர்களே, உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போங்கிறதுக்கு வலு சேர்க்கிறது எத்தனை முக்கியமானதுங்கிறத நீங்க கள அளவுல அதை செயல்படுத்தி காட்டியிருக்கீங்க. சரிங்கய்யா. உங்களுக்கும் கிராமத்துல இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் உங்களோட பணிபுரிகிற எல்லா நண்பர்களுக்கும் என் தரப்புல இருந்து பல பல நல்வாழ்த்துக்கள். நன்றி சகோதரா. ரொம்ப நன்றி சார். நண்பர்களே, நமது தேசத்திலே இப்படி எத்தனையோ திறமை மிக்கவர்கள் இருக்கின்றனர். இவர்கள் தங்களுடைய உழைப்பின் துணையால் வெற்றியின் சிகரம் வரை சென்றடைந்திருக்கிறார்கள். எனக்கு நன்றாக நினைவு, விசாகப்பட்டினத்தின் வேங்கட முரளி பிரசாத் அவர்கள் தற்சார்பு பாரதம் பற்றிய ஒரு அட்டவணையை பகிர்ந்திருந்தார். எப்படி தான் அதிகபட்ச இந்திய பொருட்களையே பயன்படுத்துவதாக அதிலே அவர் விளக்கியிருந்தார். பேத்தியாவின் பிரமோத் அவர்கள் LED பல்பு தயாரிப்பு தொடர்பான ஒரு சின்ன அலகினை அமைத்த போது முக்தேஸ்வரை சேர்ந்த சந்தோஷ் அவர்கள் தரை விரிப்புகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டார். மனதின் குரல் அவர்களுடைய பொருட்களை அனைவரின் முன்னிலையில் கொண்டு வர ஒரு சாதனமாக ஆனது. இந்தியாவில் தயாரிப்போம் இயக்கத்தின் பல எடுத்துக்காட்டுகள் தொடங்கி விண்வெளி ஸ்டார்ட் அப்புகள் வரை பல விஷயங்கள் குறித்து மனதின் குரலில் நாம் விவாதித்திருக்கிறோம். நண்பர்களே, உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கலாம், சில பகுதிகள் முன்பாக நான் மணிப்பூரை சேர்ந்த சகோதரி விஜயசாந்தி தேவி அவர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். விஜயசாந்தி அவர்கள் தாமரை நார்களை கொண்டு துணி நெசவு செய்கிறார். மனதின் குரலில் அவருடைய வித்தியாசமான சூழலுக்கு நேசமான விஷயம் பற்றி பேசினோம். அவருடைய வேலை மேலும் பிரபலமாகி போனது. இந்த விஜயசாந்தி அவர்கள் தொலைபேசி தொடர்பில் இப்போது நம்மோடு இருக்கிறார். வணக்கம் விஜயசாந்தி அவர்களே, எப்படி இருக்கீங்க? சார், நான் நல்லா இருக்கேன். சரி, உங்க வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சார், இன்னும் 30 பெண்களோட இணைந்து பணியாற்றிக்கிட்டே இருக்கேன். இத்தனை குறுகிய காலத்துல நீங்க 30 நபர்கள் கொண்ட குழுவாயிட்டீங்களா? ஆமா சார், இந்த வருஷம் கூட என் பகுதியில இருக்கிற பெண்களோட 100ங்கிற எண்ணிக்கையை எட்ட இருக்கேன். அப்ப 100 பெண்கள்ங்கிறது உங்க இலக்கு? ஆமா, 100 பெண்கள். சரி, இப்ப மக்கள் இந்த தாமரை திறன் நாள் பற்றி பரிச்சயமாயிட்டாங்க. ஆமா சார், இந்தியா முழுக்க ஒலிபரப்பாகிற மன் கி பாத் நிகழ்ச்சியிலிருந்து எல்லோருக்கும் இது தெரிஞ்சு போச்சு. அப்ப இது ரொம்ப பிரபலமாயிருச்சு.
ஆமா சார், பிரதமரோட மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு பிறகு எல்லோருக்கும் தாமரை நார் பத்தி தெரிய வந்துருச்சு. அப்போ உங்களுக்கும் சந்தையும் அதிகமா இருக்கா? ஆமா, அமெரிக்காவில இருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு மொத்தமா வாங்கணுமா, பெரிய அளவுல கேட்கிறாங்க. அதனால இந்த வருஷத்துல இருந்து நான் அமெரிக்காவுக்கும் அனுப்புறதா இருக்கேன். அப்ப நீங்க இப்போ ஒரு ஏற்றுமதியாளர் ஆயிட்டீங்க. ஆமா சார், இந்த ஆண்டு தொடங்கி நான் நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருளான தாமரை நாரை ஏற்றுமதி செய்ய இருக்கேன். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம்னு நான் சொன்னா, நீங்க உள்ளூர் பொருட்களை அயல் நாடுகளுக்குன்னு கொண்டு போயிட்டீங்க இல்லையா? ஆமா சார், என் பொருட்கள் உலகெங்கும் கொண்டு சேர்க்கப்படணும்னு நான் விரும்புறேன் சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள், அமோகமா செய்யுங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி விஜயசாந்தி அவர்களே. நன்றி சார். நண்பர்களே, மனதின் குரலின் மேலும் ஒரு சிறப்பு அம்சம், மனதின் குரல் வாயிலாக எத்தனையோ மக்கள் இயக்கங்கள் பெறப்படுத்திருக்கின்றன, வேகம் அடைந்திருக்கின்றன. எடுத்துக்காட்டாக நமது விளையாட்டு பொம்மைகள், இவற்றை மீண்டும் நிறுவும் பேரியக்கம் மனதின் குரலில் இருந்துதான் தொடங்கப்பட்டது. இந்திய ரக நாய்கள் தொடர்பான விழிப்புணர்வை அதிகரிக்கும் தொடக்கமும் கூட மனதின் குரலில் இருந்துதான் தொடங்கப்பட்டது. நாம் மேலும் ஒரு இயக்கத்தை தொடக்கினோம். நாம் சின்ன சின்ன ஏழை விற்பனையாளர்களிடம் பேரம் பேச வேண்டாம், சண்டை போட வேண்டாம் என்ற உணர்வை பெருக்கினோம். ஒவ்வொரு வீட்டிலும் மூவண்ணம் என்ற இயக்கம் தொடங்கப்பட்ட போது, அப்போதும் மனதின் குரல் நாட்டு மக்களை இந்த உறுதிப்பாட்டோடு இணைக்கும் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியது. இப்படி ஒவ்வொரு எடுத்துக்காட்டும் சமூகத்தில் மாற்றத்திற்கான காரணிகளாக மாறின. சமூகத்திற்கு கருத்தூக்கமளிக்கும் சவாலை பிரதீப் சாங்குவான் அவர்களும் மேற்கொண்டிருக்கிறார். மனதின் குரலில் நாம் பிரதீப் சாங்குவான் அவர்களின் ஹீலிங் ஹிமாலயாஸ் இயக்கம் பற்றி விவாதித்தோம். அவர் தொலைபேசி இணைப்பில் இப்போது நம்மோடு தொடர்பு கேட்கிறார். பிரதீப் அவர்களே, வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்க குரலை கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இமயத்துக்கே சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். இயக்கமும் நடத்திருக்கீங்க. இப்பெல்லாம் உங்க இயக்கம் எப்படி போயிட்டு இருக்கு? சார், ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. 2020ஆம் ஆண்டு தொடங்கி எத்தனை வேலைகளை 5 ஆண்டுகள்ல நாங்க செஞ்சுட்டு வந்தோமோ அதெல்லாம் ஒரே வருஷத்துல நடந்து போகுது. ஆமாங்க, கண்டிப்பா சார். தொடக்கத்துல கொஞ்சம் படபடப்பா தான் இருந்துச்சு, பயமும் இருந்துச்சு. வாழ்க்கை முழுக்க இதை செய்ய முடியுமான்னு கூட தோணுச்சு. ஆனா கொஞ்சம் ஆதரவு கிடைச்சது. உண்மையை சொல்லணும்னா 2020 வரை நாங்க ரொம்ப போராடிட்டு இருந்தோம். ரொம்ப குறைவான மக்களே இதோட இணைஞ்சாங்க. ஆதரிக்க அதிகம் பேர் இல்லை. எங்களோட இயக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கல. ஆனா 2020க்கு பிறகு மனதின் குரல்ல நீங்க குறிப்பிட்ட பிறகு பெரிய அளவுல மாற்றம் ஏற்பட தொடங்கிச்சு. என்னன்னா, முதல்லலாம் ஒரு 6-7 சுத்தப்படுத்தும் செயல்பாடுகளையோ இல்ல ஒரு 10 முறை வரை சுத்தப்படுத்தும் செயல்பாடுகளையோ செய்ய முடிஞ்சது. இன்னைக்கு தேதியில தினசரி 5 டன் குப்பை கூளங்களை எங்களால திரட்ட முடியுது, அதுவும் பல்வேறு இடங்கள்ல இருந்து. பரவாயில்லையே. மனதின் குரல்ல நீங்க குறிப்பிட்ட பிறகு நீங்க நம்புங்க, நான் கிட்டத்தட்ட கையறு நிலையில தள்ளப்பட்டிருந்த கட்டத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு பாருங்க. என் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு. பெரிய வேகத்துல வேலை நடக்க தொடங்கிச்சு. நினைச்சு பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. உங்களுக்கு நான் ரொம்ப 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 நன்றி கடன்பட்டிருக்கேன். எங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னே தெரியல. நாங்க இத்தனை தொலைவான இடத்துல இமய பகுதியில இருந்து பணிபுரிகிறோம். இந்த உயரத்துல வேலை செஞ்சு இருக்கோம். இந்த இடத்துல இருக்கிற எங்களை நீங்க தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்களே, என்னன்னு சொல்ல. எங்களோட பணியை உலகத்தோட கண்களுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறீங்களே, எனக்கு இது ரொம்பவே உணர்ச்சிகரமான கண். இது அப்பவும் சரி, இன்னைக்கும் சரி. அதாவது நம்ம நாட்டோட பிரதம சேவகரோட என்னால உரையாட முடியுங்கிற விஷயம், இதை விட பேர் அளிக்கக்கூடிய விஷயம் எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. பிரதீப் அவர்களே, நீங்க தான் மெய்யான உணர்வோடு இமயமலை சிகரங்கள்ல சாதனை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க பேரை சொன்ன உடனேயே எப்படி நீங்க மலைகள்ல தூய்மை இயக்கத்துல ஈடுபட்டு வரீங்க அப்படிங்கிற காட்சி மக்களோட மனங்கள்ல தெரியுங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. மேலும் நீங்க சொன்ன மாதிரி இப்ப மிகப்பெரிய குழு உருவாகிக்கிட்டு வருது. நீங்களும் இத்தனை பெரிய அளவில் தினசரி பணியில ஈடுபட்டு வரீங்க. ஆமாம் சார்.
உங்களுடைய இந்த முயற்சிகள் காரணமா, இது பற்றின விவாதம் காரணமா இப்பெல்லாம் நிறைய நபர்கள் தூய்மை தொடர்பான படங்களை தரவேற்றம் செய்ய தொடங்கியிருக்காங்க அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். ஆமாம் சார், ரொம்பவே நல்ல விஷயம். என்னன்னா உங்களை மாதிரி நண்பர்களோட முயற்சிகள் காரணமா waste is also wealth, குப்பையும் கூட கோமேதகம் தான் என்பது மக்களோட மனங்களில் இப்ப நிலை பெற்றிருக்கிறது. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கூட இப்ப நடைபெற்றிருக்கிறது. நமக்கெல்லாம் பெருமிதமா விளங்கக்கூடிய இமயத்தை பாதுகாப்பது, பராமரிப்பது ஆகியவற்றில் இப்ப சாமானிய மனிதர்களும் இணையறாங்க. பிரதீப் அவர்களே, எனக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு. பல நன்றிகள் சகோதரா. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த். நண்பர்களே, இந்த தேசத்தில் சுற்றுலா மிகவும் விரைவாக வளர்ச்சி கண்டு வருகிறது. நமது இயற்கை ஆதாரங்களாகட்டும், நதிகள், மலைகள், குளங்கள் அல்லது நமது புனித தலங்களாகட்டும், இவற்றை தூய்மையாக வைத்திருப்பது மிகவும் அவசியமானது. இவை சுற்றுலா தொழிலுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். சுற்றுலாவில் தூய்மையோடு கூடவே நாம் இன்கிரெடிபிள் இந்தியா இயக்கம் பற்றியும் பல வேளைகளில் விவாதித்திருக்கிறோம். இந்த இயக்கத்தின் வாயிலாக மக்களுக்கு முதன்முறையாக அவர்களுக்கு அருகிலேயே இருந்த பல இடங்களை பற்றிய தகவல் தெரிய வந்தது. அயல் நாடுகளுக்கு சுற்றுலா மேற்கொள்வதற்கு முன்பாக முதலில் நமது தேசத்தில் குறைந்தபட்சம் 15 சுற்றுலா இடங்களுக்கு கண்டிப்பாக சென்று பார்க்க வேண்டும். மேலும் இந்த இடங்களுமே கூட நீங்கள் எந்த மாநிலத்தில் வசிக்கிறீர்களோ அங்கு இருப்பவையாக இவை இருக்கக்கூடாது. உங்கள் மாநிலத்தை விட்டு வெளியே வேறு ஒரு மாநிலத்தில் இவை அமைந்திருக்க வேண்டும். இதை போலவே தூய்மையான சியாட்சி, ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி, மின்கழிவு பொருட்கள் போன்ற தீவிரமான விஷயங்கள் குறித்தும் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகனைத்துமே சுற்றுச்சூழலின் எந்த விஷயம் குறித்து இத்தனை பிரச்சனையில் சிக்கியிருக்கிறதோ இதற்கான தீர்வு எனும் போது மனதின் குரலின் இந்த உயர்வு மிகவும் முதன்மையானது. நண்பர்களே, மனதின் குரல் தொடர்பாக இந்த முறை மேலும் சிறப்பு செய்தி யுனெஸ்கோவின் தலைமை இயக்குநரான ஆண்ட்ரே ஆசூரே அவர்களிடமிருந்து வந்திருக்கிறது. 100 பகுதிகளின் இந்த அருமையான பயணத்திற்கான நல்வாழ்த்துக்களை அளித்திருப்பதோடு சில வினாக்களையும் இவர் எழுப்பியிருக்கிறார். முதலில் யுனெஸ்கோ அமைப்பின் தலைமை இயக்குநரின் மனதின் குரலை செவிமடுப்போம் வாருங்கள். Namaste, Excellency, dear Prime Minister. வணக்கம் மாண்புமிகு பிரியமான பிரதமர் அவர்களே. யுனெஸ்கோ அமைப்பின் சார்பாக மனதின் குரல் வானொலி ஒலிபரப்பின் 100வது பகுதியில் பங்கெடுக்கும் இந்த வாய்ப்பிற்காக நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். யுனெஸ்கோவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நீண்ட பொதுவான சரித்திரம் உண்டு. நமது கட்டளைகளுக்கு உட்பட்ட அனைத்து துறைகளிலும் பலமான கூட்டுக்கள் நமக்கிடையே உண்டு. அது கல்வியாகட்டும், அறிவியலாகட்டும், கலாச்சாரமாகட்டும், தகவல் துறையாகட்டும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கல்வியின் முக்கியத்துவம் குறித்து இன்று நான் பேச விழைகிறேன். 2030ஆம் ஆண்டிற்குள்ளாக அனைவருக்கும் தரமான கல்வி அளிக்கப்படுவதை உறுதி செய்வதை குறிக்கோளாக கொண்டு தனது உறுப்பு நாடுகளுடன் யுனெஸ்கோ அமைப்பு செயல்பட்டு வருகிறது. உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு என்ற வகையில் எப்படி இந்த இலக்கை எட்டுவது என்பது குறித்து இந்தியாவின் வழி என்ன என்பதை விளக்க முடியுமா? இந்த ஆண்டு இந்தியா G20 மாநாட்டிற்கு தலைமை ஏற்கும் வேளையில் கலாச்சாரத்திற்கு ஆதரவளிக்கும் வகையிலும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையிலும் யுனெஸ்கோ அமைப்பு செயலாற்றி வருகிறது. இந்த நிகழ்வுக்காக உலக தலைவர்கள் தில்லிக்கு வருகிறார்கள். மாண்புமிகு ரதமர அவர்களே, சர்வதேச செயல் திட்டத்தின் முதன்மை இடத்தில் கலாச்சாரத்தையும் கல்வியையும் பொறுத்த இந்தியா எப்படி விளைகிறது? இந்த நல்வாய்ப்பிற்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிக்கிறேன். உங்கள் வாயிலாக இந்திய மக்களுக்கு இந்நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். விரைவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பல பல நன்றிகள். À bientôt. Merci beaucoup. நன்றி மாண்புமிகு தலைமை இயக்குனர் அவர்களே. மனதின் குரலின் 100வது பகுதியில் உங்களோடு உரையாடுவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி.
கல்வி கலாச்சாரம் தொடர்பான முக்கியமான விஷயங்களை நீங்கள் எழுப்பியது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. நண்பர்களே, யுனெஸ்கோவின் தலைமை இயக்குனர் கல்வி மற்றும் கலாச்சார பராமரிப்பு தொடர்பான பாரதத்தின் முயல்வுகள் பற்றி தெரிந்து கொள்ள விளைந்திருக்கிறார். இந்த இரண்டு விஷயங்களுமே மனதின் குரலில் விருப்பமான விஷயங்களாக இருந்து வந்திருக்கின்றன. விஷயம் கல்வி பற்றியதாகட்டும், கலாச்சாரம் பற்றியதாகட்டும், இவற்றின் பாதுகாப்பும் பராமரிப்பும் எனும் போது பாரதத்திலே ஒரு பண்டைய பாரம்பரியம் உண்டு. இந்த நோக்கில் இந்த தேசத்தின் பணிபுரியப்பட்டு வருகிறது என்பது உள்ளபடியே பாராட்டுக்குரியது. தேசிய கல்வி திட்டமாகட்டும், மாநில மொழிகளில் கல்வி என்ற தேர்வாகட்டும், கல்வியில் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாகட்டும், இப்படி அநேக முயல்வுகளை உங்களால் காண முடியும். பல ஆண்டுகளுக்கு முன்னர் குஜராத்தில் சிறப்பான கல்வி அளிக்கப்படவும் கல்வி இடைநிற்றல் விகிதங்களை குறைக்கவும் குணோத்சவ் और शाला பிரவேசோத்சவ போன்ற திட்டங்கள் மக்கள் பங்களிப்பின் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக விளங்கின. தன்னலமற்ற வகையிலே கல்வி பணியில் ஈடுபட்ட பலரின் முயற்சிகளை நாம் மனதின் குரலில் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறோம். உங்களுக்கு நினைவிருக்கலாம், ஒரு முறை நாம் ஒடிஷாவில் வண்டியில் தேநீர் விற்பனை செய்யும் காலஞ்சந்திர டி பிரகாஷ் ராவ் அவர்களை பற்றியும் விவாதித்திருக்கிறோம். இவர் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி புகட்டுவதை தனது இலக்காக கொண்டிருந்தார். ஜார்க்கண்டின் கிராமங்களில் டிஜிட்டல் நூலகத்தை செயல்படுத்தும் சஞ்சய் கஷ்யப் அவர்களாக கோவிட் பெருந்தொற்றின் போது மின்வழி கற்றல் மூலமாக பல குழந்தைகளுக்கு உதவி புரிந்த ஹேமலதா என்பியார், இப்படி அநேக ஆசிரியர்களின் எடுத்துக்காட்டுகளை நாம் மனதின் குரலில் கையாண்டிருக்கிறோம். கலாச்சார பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு முயற்சிகளுக்கும் கூட மனதின் குரலில் நாம் தொடர்ந்து இடமளித்து கொண்டிருக்கிறோம். லட்சத்தீவுகளின் பூமெல் பிரதர்ஸ் சேலஞ்சர்ஸ் கிளப்பாக, கர்நாடகத்தின் ஸ்ரீஜி கலா சேதனா போன்ற மேடைகளாக தேசத்தின் அனைத்து இடங்களில் இருந்தும் மக்கள் கடிதங்கள் வாயிலாக பல எடுத்துக்காட்டுகளை எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நாம் இந்த 3 போட்டிகள் பற்றியும் கூட பேசியிருந்தோமே. தேசபக்தி பாடல்கள், நூறி அதாவது தாலாட்டு மற்றும் ரங்கோலி ஆகியவற்றோடு இணைந்தவை. உங்களுக்கு நினைவிருக்கலாம், தேசமெங்கும் கதை சொல்லிகளின் வாயிலாக கதை சொல்லுதல் மூலம் கல்வியில் பாரத நாட்டு வழிமுறைகள் குறித்தும் ஒருமுறை நாம் பேசியிருந்தோம். சமூக முயற்சிகள் வாயிலாக பெரிய மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும் என்பது எனது அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த ஆண்டு நாம் சுதந்திரத்தின் அமுத காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையிலே G20 மாநாட்டிற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாகவும் கூட கல்வியோடு சேர்ந்து பல வகைப்பட்ட உலக கலாச்சாரங்களை செறிவானவையாக நமது உறுதிப்பாடு மேலும் பலப்பட்டிருக்கிறது. எனதருமை நாட்டு மக்களே, நமது உபநிடதங்களின் ஒரு மந்திரம் பல நூற்றாண்டுகளாகவே நமது ஆவியில் கலந்து நமக்கு உத்வேகம் அளித்து வந்திருக்கிறது. சரை வேதி சரை வேதி சரை வேதி, பயணித்துக் கொண்டே இரு, பயணித்துக் கொண்டே இரு, பயணித்துக் கொண்டே இரு. இன்று நாம் இதே சரை வேதி பயணித்துக் கொண்டே இரு என்ற உணர்வோடு மனதின் குரலின் 3வது பகுதியை நிறைவு செய்கிறோம். பாரதத்தின் சமூகத்தின் ஊடும் பாவம் பலப்படுத்தப்படுவது மனதின் குரலானது ஒரு மாலையின் இழை போல செயல்படுகிறது. இது அனைத்து மனங்களையும் இணைத்து வைக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் நாட்டு மக்களின் சேவை மற்றும் திறமைகள் மற்றவர்களுக்கு உத்வேகம் அளித்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு கருத்தூக்கம் அளித்திருக்கின்றார்கள். ஒரு வகையில் மனதின் குரலின் ஒவ்வொரு பகுதியும் அடுத்த பகுதிக்கான களத்தை தயார் செய்திருக்கிறது. மனதின் குரலில் எப்போதும் நல்லிணக்கம், சேவை உணர்வு, கடமை உணர்ச்சி ஆகியவையே முன்னெடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. சுதந்திரத்தின் அமுத காலத்தில் இந்த நேர்மறை எண்ணமே தேசத்தை முன்னெடுத்துச் செல்லக்கூடியது, புதிய உயர்வுகளுக்கு கொண்டு செல்லக்கூடியது. மனதின் குரலால் ஏற்பட்ட தொடக்கம் அது இன்று புதிய பாரம்பரியமாகவும் ஆகியிருக்கிறது என்பது எனக்கு மிகப்பெரிய நிறைவு அளிக்கிறது. எப்பேற்பட்ட பாரம்பரியம் என்றால் இதிலே நம் அனைவரின் முயற்சிகளின் உணர்வு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, நான் என்ற ஆகாசவாணியின் நண்பர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன். இவர்கள் மிகுந்த பொறுமையோடு இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியையும் பதிவு செய்கிறார்கள். மிகவும் குறைவான காலத்திற்குள்ளாக
மிகவும் விரைவாக மனதின் குரலை பல்வேறு மாநில மொழிகளில் மொழியாக்கம் செய்யும் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தூர்தர்ஷன் மற்றும் மைகோவின் நண்பர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன். விளம்பர இடைவேளை இல்லாமல் தொடர்ந்து ஒளிபரப்பும் நாடெங்கிலும் இருக்கும் டிவி சேனல்கள், மின்னணு ஊடகங்களைச் சேர்ந்தவர்களுக்கும் நான் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன். நிறைவாக மனதின் குரலை வழிநடத்தும் பாரத நாட்டு மக்களே, பாரதத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்போர் உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன். இவை அனைத்தையும் நீங்கள் அளிக்கும் உத்வேகம், நீங்கள் தரும் பலத்தால் மட்டுமே சாதிக்க முடிந்திருக்கிறது. நண்பர்களே, பகிர என் மனதில் நிறைய இருக்கிறது. ஆனால் நேரம் இல்லை, சொற்களும் குறைவு. ஆனால் நீங்கள் அனைவரும் என் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள், என் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் என்ற முறையிலே மனதின் குரல் அளிக்கும் ஆதரவோடு உங்களிடையே உறவாடி மகிழ்ந்திருக்கிறேன். உங்களிடையே இன்னும் கலந்து கழிப்பேன். அடுத்த மாதம் நாம் மீண்டும் ஒருமுறை சந்திப்போம். மீண்டும் புதிய விஷயங்கள், புதிய தகவல்களோடு நாட்டு மக்களின் வெற்றிகளை கொண்டாடி முடிப்போம். அதுவரை எனக்கு விடைதாருங்கள் நண்பர்களே. உங்களையும் உங்களைச் சேர்ந்தவர்களையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பல பல நன்றிகள். வணக்கம். என்ன மச்சான்
ஹாய். ஏன் இவ்வளோ தள்ளி போட்டீங்க? சரி சரி. அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். இப்போது மனதின் குரலின் 100வது பகுதியின் முக்கிய நிகழ்வு தொடங்க இருக்கிறது. தேசிய கீதமும் அதனைத் தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட இருக்கின்றன. அனைவரும் தயவு செய்து எழுந்து நிற்குமாறு பணிவன்போடு கேட்டுக் கொள்ளுகிறோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे गाहे तब जय गाता जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மதி சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனலும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இப்போது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாடல் பாடப்பட இருக்கிறது. எங்கள் பாரத நாடு பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு ஞானத்திலே பரமோணத்திலே உயர் மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிக சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு நன்மையிலே உடல் வன்மையிலே செல்வ பன்மையிலே மறுத்தன்மையிலே
புகழினிலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு. ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே புயலீக்கத்திலே உயர் நோக்கத்திலே சாரத்திலே மிக சாத்திரம் தந்து கடலினிலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு. வன்மையிலே உளத்தின்மையிலே மனத்தன்மையிலே மதியுள்மையிலே உண்மையிலே தவறாத புலவர் உணர்வினிலே உயர் நாடு எங்கள் பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல பாருக்குள்ளே நல்ல பாருக்குள்ளே நல்ல நாடு. நண்பர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்களும் முக்கிய விருந்தினர்களும் குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து விழாவுக்கு ஒளியேற்றி வைக்கின்றார்கள். முதலில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள். மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் துணைவியார் அவர்கள், ஆளுநர் அவர்களின் முதன்மை செயலாளர், என்வாயன்மெண்டல் ஃபவுண்டேஷனின் தலைவர் அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், ஆசிரியர் ஹேமலதா அவர்கள், தயவு செய்து வந்து குத்துவிளக்கினை ஏற்றி வைத்து இந்த 100வது பகுதி சிறப்பு மனதின் குரலை சிறப்பிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறோம். இதோட சேர்த்து நினைவு பரிசையும் சொல்லிடணும் சொன்னார் இல்லையா? வரவேற்பு மட்டும் அவங்க பார்த்துக்குவாங்க, அதை விட்டு வரவேற்பு அற்ற அவர் பேர் சொல்லும்போது சொல்லணும் அவர் கொடுக்குறப்ப நீங்கள் சொல்லுவீங்க. அவர் வரவேற்பு பண்ணிட்டு கவர்னர் கூப்பிட்டு அவர் அப்படியே கொடுத்துருவாங்க. மிக்க நன்றி. இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்களையும் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களையும் வரவேற்க வந்திருக்கிறார். இந்திய அரசின் செய்தி ஒலிபரப்புத்துறை சார்பாக நினைவு பரிசை வழங்க இருக்கிறார் கூடுதல் தலைமை இயக்குனர் மா அண்ணாதுரை அவர்கள். மாண்புமிகு ஆளுநர் அவர்களே, வந்திருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தின் எந்த தலைவரும் இதுவரை செய்திருக்காத வகையில் நாட்டு மக்களோடு ஒரு பிரதமர் 100 மாதங்களாக தொடர்ந்து உரையாற்றி வருகின்ற அதிசயமாக நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 100வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடையே உரையாற்றி முடித்து சாதனை படைத்திருக்கிறார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியை ஒன்றாக அமர்ந்து கேட்கின்ற வகையிலும் பார்க்கின்ற வகையிலும் நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இத்தனை சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முழுமுதற் காரணம் நம்முடைய ஆளுநர் அவர்கள்தான். இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்துவது என்று திட்டமிடத் தொடங்கிய நாளிலிருந்தே அவர் பல்வேறு பணிகள் காரணமாக பயணத்தில் இருந்தபோதும் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருந்தபோதும் எந்த ஒரு சிறிய ஏற்பாடும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தனது நேரத்தையும் முயற்சியையும் செலவிட்டு எங்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கினார். மிக குறுகிய காலத்தில் இந்த நிகழ்ச்சியை எங்களால் இயன்ற அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்றால் பல துறைகளைச் சேர்ந்த பெருமக்களை இங்கே அழைத்து கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் என்றால் இவை அனைத்திற்கும் வழிகாட்டி ஊக்குவித்து எங்களை இயக்கிய பெருமை மாண்புமிகு ஆளுநர் அவர்களையே சேரும்.
இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு நினைவு பரிசினையும் பொன்னாடையையும் போர்த்தி அண்ணாதுரை அவர்கள் சிறப்பிக்கின்றார். இன்று இந்த அவையில் பல்வேறு துறைகளில் மிக பெரும் சாதனைகளை படைத்த ஆன்றோர் பெருமக்கள் பலர் வந்திருக்கிறார்கள். அவர்களில் பலரது உழைப்பு அளப்பரியது என்றாலும் குடத்திலிட்ட விளக்காக இருந்து வந்தது. ஆனால் கடந்த கால மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் அவர்களால் குறிப்பிட்டு பேசப்பட்ட பிறகு இன்று அவர்கள் நாடெங்கும் உலகெங்கும் அறியப்பட்டவர்களாக போற்றப்படுபவர்களாக திகழ்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமக்கள் இங்கே முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். நமது நாட்டின் மிக உயரிய விருதான பத்ம விருதை பெற்ற ஆண்டோர்களும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். கடினமான சூழ்நிலைகளிலும் பல தியாகங்களை செய்து நாட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உழைத்து பணி நிறைவு ஆற்றிய பெரியோர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். பல்துறை அறிஞர்கள், கல்வியாளர்கள் தங்களது தன்னலமற்ற தொண்டால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை செய்து கொண்டிருக்கும் பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உரிய ஊதியமே கிடைக்காத போதும் அயராமல் உழைத்து உலகுக்கு சோறூட்டி கொண்டிருக்கும் விவசாயிகள் வந்திருக்கிறார்கள். இசைத்துறை, திரைத்துறை பிரபலங்கள் பலரும் வந்திருக்கிறார்கள். விளையாட்டு, கலை இலக்கிய துறைகளில் சாதனை படைத்த பலர் வந்திருக்கிறார்கள். பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றி நிறைவு செய்த மூத்த அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். ஊடகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க சாதனை படைத்த தொழில் வர்த்தகம் சார்ந்த பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு அரங்கத்தில் நடைபெறும் இதை போன்றதொரு நிகழ்ச்சியை உலகத்தின் மூலை முடுக்கில் எங்கிருந்தாலும் தொலைதூரத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் கொண்டு சேர்க்கும் வகையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஊடக நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் முன்னணி ஆன்றோர் பெருமக்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்ற இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி பாராட்டி வரவேற்க வேண்டும் என்பதுதான் முறை என்றாலும் கூட அதற்கு உரிய கால அவகாசம் இல்லாத காரணத்தால் நான் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன். அதற்காக என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் நான் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். மத்திய அரசின் செய்தி ஒலிபரப்புத் துறையின் கீழ் செயல்பட்டு வருகின்ற சென்னை வானொலி நிலையம், பொதிகை தொலைக்காட்சி நிலையம், பத்திரிகை தகவல் அலுவலகம், மண்டல மக்கள் தொடர்பகம் உள்ளிட்ட அலுவலகங்களில் பணியாற்றும் நண்பர்களும், குறிப்பாக சற்று முன் நாம் கேட்ட பிரதமரின் குரலாகவே தமிழில் ஒழித்து கொண்டிருக்கும் குரலுக்கு சொந்தக்காரரான சுதர்சன் அவர்களும், ஆளுநர் மாளிகையில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் நண்பர்களும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேற வேண்டும் என்பதற்காக கடந்த பல நாட்களாக இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் பாராட்டி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இப்போது நடந்து கொண்டிருப்பதற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற மதிய உணவு, மேடை அமைப்பு, அலங்காரம், உபசரிப்பு, பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டிருக்கும் இன்முகத்தோடு அவற்றை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம். மிக்க நன்றி அண்ணாதுரை அவர்களே. இப்போது மாண்புமிகு பிரதமரின் மனதின் குரலில் பிரதமர் குறிப்பிட்டிருக்கும் ஆளுமைகளை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்கள் கௌரவப்படுத்துகிறார். முதலில் KC மோகன் அவர்கள். KC மோகன் அவர்கள் வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறோம். KC மோகன் அவர்கள். அடுத்ததாக கன்னிகா அவர்கள். கன்னிகா அவர்களை வருமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம், முன்னே வருமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம்.
அடுத்ததாக கருப்பையா அவர்கள். இப்போது கன்னிகா அவர்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார். அவருக்கு நினைவு பரிசும் பொன்னாடையும் அளிக்கப்படுகின்றன. உங்கள் கரவொலிகள் பலமாக இருக்கட்டும். நன்றி. அடுத்ததாக கருப்பையா அவர்கள், இவருக்கும் நினைவு பரிசு சால்வை போர்த்தப்படுகிறது. அடுத்ததாக டி ஸ்ரீனிவாசாச்சாரியா சுவாமி அவர்கள். ஸ்ரீனிவாசாச்சாரியா சுவாமி அவர்கள் மிகவும் மூத்தவர். 94 ஆண்டுகள் நிரம்பிய எழுத்தாளர். இந்த வயதிலும் ஊக்கம் குறையாத மனமுடையவர். ஆளுநர் அவர்கள் அவருக்கு வணக்கம் தெரிவித்து அவருக்கு நினைவு பரிசையும் பொன்னாடையையும் போர்த்துகிறார். மிகவும் இனிமையான தருணம் இது. அடுத்ததாக ஹேமலதா அவர்கள், ஆசிரியை ஹேமலதா அவர்கள். இந்த 100வது மனதின் குரலிலும் இவரை பற்றி பிரதமர் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது முருகேசன் அவர்கள், விவசாயி முருகேசன் அவர்கள். பொன்னாடை போர்த்தி மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இவரை சிறப்பிக்கிறார். அடுத்ததாக குரு பிரசாத் அவர்கள். குரு பிரசாத் அவர்கள் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்ததாக ராதிகா சாஸ்திரி அவர்கள். ராதிகா சாஸ்திரி அவர்கள் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மணிமுத்து, கஞ்சிரங்கை பஞ்சாயத்து சிவகங்கையைச் சேர்ந்த பிரதிநிதி வருகிறார். கஞ்சிரங்கை பஞ்சாயத்து சிவகங்கை, காஞ்சிரங்கா. திருவண்ணாமலையைச் சேர்ந்த சந்திரசேகர் குப்பன் அவர்கள். சந்திரசேகர் குப்பன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசும் பொன்னாடையும் அளிக்கப்படுகின்றது. அடுத்ததாக என்வாயன்மெண்டல் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா என்ற அரசு சாரா அமைப்பை இயக்கி வரும் அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நினைவு பரிசும் பொன்னாடையும் அளிக்கப்படுகின்றது. அடுத்ததாக யு நாகமணி அவர்கள். யு நாகமணி அவர்கள் மேண்டலின் இசை கலைஞர் யு நாகமணி அவர்கள். அடுத்ததாக அருள்மொழி அவர்கள். நாகமணி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அருள்மொழி அவர்கள் அடுத்ததாக பிரசித்தி சிங் அவர்கள். மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த பிரசித்தி சிங் அவர்கள். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முடிதிருத்துவோர் பொன் மாரியப்பன் அவர்கள்.
நூலகம் வைத்து மக்களுக்கு கல்வி ஒளியேற்றும் பொன் மாரியப்பன் அவர்கள், புதுச்சேரியைச் சேர்ந்த மாலதி செல்வம் அவர்கள், சுபஸ்ரீ விஜய் அவர்கள் முன்னே வந்து நினைவு பரிசினையும் சால்வையையும் பெற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வருகிறார் திருப்பூரைச் சேர்ந்த SP கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நீங்கள் அளிக்கும் கரவொலிகள் அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கிறதோ இல்லையோ, உங்களுக்கு இது ஊக்கிகளாக இருக்க வேண்டும். நன்றி நன்றி நண்பர்களே. லெப்டினன்ட் கர்னல் துவாரகீஷ் அவர்கள், மிக பெரும் சாதனை படைத்திருக்கும் லெப்டினன்ட் கர்னல் துவாரகீஷ் அவர்கள் முழுமையான மாற்றுத்திறனாளியாக இருந்தும் கூட இன்றும் ராணுவ சேவையில் ஈடுபட்டு வரும் லெப்டினன்ட் கர்னல் துவாரகீஷ் அவர்கள் 7 பேர்கள் தன்னுடனே அழைத்துக் கொண்டு இந்த 7 மாற்றுத்திறனாளிகளையும் சியாச்சின் மலை உச்சியை கடந்த லெப்டினன்ட் கர்னல் துவாரகீஷ் அவர்கள் மிக்க நன்றி நண்பர்களே. மனதின் குரலில் குறிப்பிட்டிருக்கும் விவசாயிகள் விவசாயம் சார் பொருட்களை மாண்புமிகு ஆளுநரிடம் இப்பொழுது அளிக்க இருக்கின்றார்கள். வாழை விவசாயி முருகேசன் அவர்கள், அத்திக்கடவு சுப்பிரமணியம் அவர்கள், பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்யும் ராஜீவ் அவர்கள், ஆறுபாதி கல்யாணம் அவர்கள், ஐத்துணை வேலுச்சாமி அவர்கள், நிறைவாக குருசாமி அவர்கள். இவர்கள் மனதின் குரலில் குறிப்பிட்டிருக்கும் விவசாயிகள். இவர்கள் விவசாயம் சார் பொருட்களை மாண்புமிகு ஆளுநரிடம் அளிக்க இருக்கின்றார்கள். வாருங்கள் விவசாய பெருமக்களே. முருகேசன் அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள், ராஜீவ் அவர்கள், கல்யாணம் அவர்கள், வேலுச்சாமி அவர்கள், குருசாமி அவர்கள், இந்த விவசாய பெருமக்கள் விவசாயம் சார் பொருட்களை மாண்புமிகு ஆளுநரிடம் அளிக்க இருக்கின்றார்கள். ஐந்து முகங்கள் இருக்கின்றன. 6வது முகத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். 6 முகம் அவர்கள் வந்துவிட்டார். இதோ வந்து விட்டார். விவசாய சாகுபடி பொருட்கள் அளிக்கப்படுகின்றன. ஆளுநரை அவர்கள் மன் கி பாத் அனுபவம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொல்கிறது தானே. இல்லை இல்லை, அது ரேட்டு அவங்க வந்து பேசுவாங்க இல்லையா. மிக்க நன்றி விவசாய பெருமக்களே, உங்கள் அன்பு நிறைவானதாக இருந்தது. இப்போது யாருமே தெரியல.
மனதின் குரலின் இந்த 100 பகுதி பயணம் தொடர்பான தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். இப்போது நாம் அழைக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர்களின் சிறப்பு பிரதிநிதிகள். மனதின் குரலில் மாண்புமிகு பிரதமர் குறிப்பிட்ட ஆளுமைகளும் இவர்களில் அடக்கம். 10 வயதான பிரசித்தி சிங் இந்திய சாதனைகள் புத்தகத்தின் மிகவும் இளமையான பழங்கள் அடங்கிய காட்டினை உருவாக்கி சாதனை படைத்திருக்கிறார். பிரதம மந்திரியின் தேசிய பாலர்கள் விருதினை பெற்றவர். பிரதமரின் பெண் குழந்தைகளுக்கான பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் தேசிய இயக்கத்தின் தூதுவர் 10 வயதான பிரசித்தி சிங். மேடை உங்களுடையது. Thank you so much for that generous introduction. Greetings, namaste and vanakkam. I am Prasiddhi Singh, founder of Prasiddhi Forest Foundation. I am an environmentalist and social entrepreneur. I've planted 1 lakh trees. Thank you. And organized more than 600 plus awareness sessions and workshops and connected with more than 40,000 plus people through across 20 plus countries. I'm Prime Minister, National Child Awardee, Brand Ambassador of Save Girl Child, Educate Girl Child Literacy Campaign and Child Ambassador of Green Tamil Nadu Mission. From always, I have been inspired from nature, and my planting journey started when I was 4 years of age. Right now I'm 10, and it has been 6 years of me doing plantations and environmental projects. Today, I'd like to share about one of my major 2 missions. My first mission is to keep planting trees to enhance biodiversity until it becomes our culture. And my second mission is to bring people together and keep spreading awareness until it gets translated in our literature. During this journey of mine, our Honorable Prime Minister, Shri Narendra Modi ji, had shared with me 3 sankalpas. The first sankalpa was regularity. To be regular in whatever project I am doing. So for instance, if I am doing something for the planet, I need to be regular. The second sankalpa he mentioned was to be on the promise I've made to the nation. So if I've decided I want to plant 1 lakh trees and heal our earth, I have to stand to that promise. The third one was to be humble. And even I say, if you'll be humble, you'll never stumble. This journey of mine has included the Prasiddhi Forest movement, where several people are involved, from students of all age to villagers, farmers, corporates, groups, companies, and even the government officials. And I would like to take this opportunity to thank the entire government of Tamil Nadu, because when I achieved my target of planting 1 lakh trees, I was also appointed as the Child Ambassador of the Green Tamil Nadu Mission and featured in the National Geographic. So I'd like to say that it is important we all join hands together, because we might be aware about the big goal we have of becoming net zero by 2070. And there are some numbers that prove that we are not going on the right path, such as there will be more plastic in the sea than fish by 2050, or else all the forests will be gone from the globe by 2100. Or, well, 1 in 4 children will be living in areas with extreme water shortages by 2040. But just by saying this, it's not going to solve. We all need to join hands together, because I believe that as we go in this Amrit Kal, it has been 75 years of independence that we've always been blaming. It is time that we join hands together and build an impact. And this is what I wanted to share with all of you. And I'd like to tell that the world is facing unprecedented challenges, and humanity is faced with a choice to go on an unsustainable trajectory or to stop, listen, and learn from nature. So, speaking of Mother Nature, I would like to conclude by thanking our Honorable Prime Minister and our Honorable Governor Ji, and also show respect to our soil
by saying உணவு காடுகளை அமைப்பும் இயற்கை வகை விவசாயம் செய்வோம் மண் வளம் காப்போம். ரசாயனத்தை அறிவு தாவிரப்பும் இதன் நமது சந்ததியை காப்போம். நன்றி. தேங்க்யூ. நன்றி 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 மிக்க நன்றி. அதாவது பொதுவாக நாம் சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை தெரிஞ்சவங்களை பற்றி சொல்லும்போது நாளும் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வயதில் 1 லட்சத்தை அவர்கள் வனங்களை காடுகளை ஏற்படுத்தி 1 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு மரங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய இந்த சிறுமியான பிரசித்தி சிங் அவர்கள் ஒரு அருமையான கருத்தை சொன்னார்கள். வினயம், மிகவும் வினயம், வித்யா ததாதி வினயம் என்பார்கள் சம்ஸ்கிருதத்தில். கல்வி அளிக்கக்கூடியது என்ன என்றால் பணிவு, வினயம் என்ற ஒரு பெருங்குணத்தை, அந்த குணத்தை மிக அருமையாக அவர்கள் முன்னிறுத்தி காட்டினார்கள். அதே போல இந்த மூர்த்தி சிறிதுதான் கீர்த்தி பெரியது. ஆகையால் அவர்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த கரவொலிகளை தெரிவிக்க விரும்புமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்ததாக பார்வை மாற்றுத்திறனாளியும் பாடகியுமான வைக்கம் விஜயலட்சுமி அவர்கள் 1981ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி என்று கேரளத்தில் பிறந்தார். காயத்ரி வீணை என்ற அரிய வகை இசைக்கருவி இசைப்பதில் வல்லுனர். 2013ஆம் ஆண்டு திரையிடப்பட்ட படமான செல்லுலாய்ட் படத்தில் இவரது பணி நடுவர் குழுவினரால் குறிப்பிட்டு பாராட்டப்பட்டது. தற்போது சென்னையில் வசித்தாலும் கேரளத்தின் 3வது பெரிய விருதான ஸ்ரீ விருதால் பெருமைப்படுத்தப்பட்டவர் நம்முடைய இந்த சிறப்பு விருந்தினர் பார்வை மாற்றுத்திறனாளி பாடகி வைக்கம் விஜயலட்சுமி. வணக்கம் திரு பிரதமர் மோடிஜி, கவர்னர் எம் ரவி சார், எல்லோருக்கும் எல்லா ஒஃபிஷியல்ஸுக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மனதின் குரல் இந்த 100வது பகுதியில் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். எனக்கு பிறவியிலே பார்வை இல்லை என்றாலும் எனக்கு மோடிஜியை நேரில் சந்திச்சு ஒரு பிக் ஹேண்ட் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கேன். வைக்கம் சத்தியாகிரகம் ரொம்ப புகழ்பெற்றது. அப்போ நான் ஒரு தேசபக்தி பாடல் ஹிந்தியில் பாடியிருக்கேன் மோடிஜிக்கு ஆக. அப்போ அது அந்த அயோத்தியா ஹிருதயம் என்ற பேர். அப்போ அந்த பேர் கானம் கம்போஸ் பண்ணியது ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் அண்ட் லிரிசிஸ்ட் ஸ்ரீ ஆலப்பி ரங்கநாத் சார் மலையாளத்தில் ரிட்டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணியது ஹிந்தி ப்ரொஃபஸர் என் சசிகுமார் சார், காணக்காரி இன் கேரளா. அப்போ மோடிஜிக்காக ஒரு பாடல் ஒரு 4 வரியாவது பாடணும்னு ஆசையாக இருக்கேன். அப்போ அது பாட போகிறேன். பாடட்டுமா? बोलो बोलो भारत माता की जय। पुण्य अयोध्या हृदय जोर शोर से गाया, पुण्य अयोध्या हृदय जोर शोर से गाया। वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम। अचल हिमालय ऊंचे ऊंचे, अचल हिमालय ऊंचे ऊंचे, स्वर में गाया वंदे मातरम।
महासागर लहरे गरज गरज कर गाई हिंद महासागर लहरे गरज गरज कर गाई जन जन मानस इज्जत से इडलाते गाए जन जन मानस इज्जत से इडलाते गाए वंदे मातरम वंदे मातरम वंदे मातरम நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் மோடிஜி வடக்கே மாண்புமிகு ஆளுநரின் துணைவியார் இப்போது வைக்கம் விஜயலட்சுமி அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறார். அவரை பாராட்டுகிறார். வடபாரதத்திலே அண்ணல் ராமபிரானை பற்றி குறிப்பிடும் பொழுது மரியாதா புருஷோத்தம் ராம் என்பார்கள். அந்த ராமனை பற்றிய ஒரு பாடலை தேசத்தோடு கலந்து நம் மனங்களின் குரலாய் ஒலிக்க விட்ட வைக்கம் விஜயலட்சுமி அவர்களுக்கு நம்முடைய மனதின் நெஞ்சார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். அவர்களுக்கு உங்கள் கரவொலிகள் உரித்தாகட்டும். நன்றி. அடுத்ததாக மனதின் குரலில் பிரதமர் குறிப்பிட்டு கௌரவப்படுத்திய விவசாயி PM முருகேசன் அவர்கள். மதுரையைச் சேர்ந்த முருகேசன் அவர்கள் வாழை நார் கழிவுகளை கயிறுகளாகவும் பிற பயனுள்ள பொருட்களாகவும் மாற்றும் வழியை கண்டுபிடித்தவர். இதற்கான கருவி ஒன்றை கண்டுபிடித்தமைக்காக இந்திய காப்புரிமை பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். இவரது முயல்வுகளை அங்கீகரிக்கும் வகையில் மனதின் குரலில் இவர் மாண்புமிகு பிரதமரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். முருகேசன் ஐயா அவர்கள். எல்லோருக்கும் நன்றி. இந்த 100வது நாளுடைய மங்கி பாஸ் நிகழ்ச்சியில் நான் 24வது மங்கி பாஸில் பாரத பிரதமர் ஐயா என்ன வந்து பாராட்டுறாங்க. எப்படி பாராட்டுறாங்கன்னா, எங்கள் வானொலி நிலையத்தில் பாராட்டும் போது எங்கள் கிராம மக்களே ஒரே தான் குவிட்டோம். கூஞ்சி எங்கள் ஊரில் சின்ன கிராமம், ஒரு சின்ன கிராமத்தில் நாங்கள் வசிக்கிறோம். அங்கே கூஞ்சி அவங்க என்னை பாராட்டதை பார்த்துட்டு எங்கள் கிராம மக்களே ஒரு பாரத பிரதமர், இந்தியாவுடைய பிரதமரே ஒரு சின்ன குக்கிராமத்தில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சு நம்மளுக்கு பாராட்டுறாங்கன்னா, அப்போ இப்படி ஒரு பிரதமர் நம்ம நாட்டுக்கு அவசியம் தேவை என்றதையும் கருத்தில் கொண்டு அவருடைய பணி வந்து இந்தியாவோட நகரத்தை மட்டும் பார்க்காம கிராமத்தையும் பார்க்குறாருன்னு சொல்லி நான் உரைய ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். எங்கள் விவசாயத்தில் நஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எங்கள் விவசாய கழிவு வாழை நிலத்தில் போட்டு நெருப்பு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. எல்லா விவசாயம் நெருப்பு வைக்கிறாங்க, குளத்துல அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை நான் இந்தியாவிலே 2010 இதுலேருந்து நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லி அதுலேருந்து ரோப் மாதிரி திரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் நானே கண்டுபிடிச்சேன். அந்த ரோப் திரிக்கிற மிஷின் கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஒரு பேக்கு, மேட்டு இதெல்லாம் பண்ணணும். கிராமத்தில் என்ன கேலி கிண்டெல்லாம் பண்ணாங்க. ஒரு சாதாரண வாழை நார் வேஸ்ட்டாக கிழக்கிறத போய் சுற்றிக்கிட்டு ஆள் வச்சு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னுவாங்க. நான் ஒரு சின்ன கிராமத்தில் என்ன மாட்டு கூட்டத்திலே ஆரம்பித்தேன். மாடு பகலில் மேய போயிடும். அந்த மாட்டு கூட்டத்தில் சின்ன சின்ன வயசானவங்களை வச்சு இந்த ஆரம்பித்தேன். அப்போ நிறையா எனக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. இருந்தாலும் நான் மீறி இதை பண்ணி வந்து இன்றைக்கி வந்து நான் 400 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஒரு 5 கண்ட்ரிக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. இந்த 400 பேருக்குமே மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல், மத்திய அரசினுடைய நலத்திட்டமான மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல் ஹேண்டிகிராஃப்ட் ஆஃபீஸில் ஆர்டிசன் கார்டு வாங்கி கொடுத்து அந்த 400 பெண்கள், கிராம பெண்களுக்கும் அவங்களுக்குள்ள அந்த மத்திய அரசினுடைய சலுகைகளை வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு கொடுக்கிற சலுகை அந்த ஹேண்டிகிராஃப்ட் கைவினை கலைஞருக்கான அடையாள அட்டை வாங்கி கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 கண்ட்ரி போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ராடக்ட் கண்டுபிடிச்சதுனால எங்கள் வாழை விவசாயிகளுக்கும் ஒரு கழிவுலேருந்து ஒரு 5000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது. எங்கள் பகுதியில் இருக்க மக்கள், கிராம மக்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்கள் கிராமத்தில் வந்து 3 மாதம் தான் விவசாய வேலை இருக்கும். பாய்க்கு நாள் பூராமே அவங்க டவுனை தேடி வேலைக்கு போவாங்க. குழந்தை குட்டி எல்லாத்தையும் வீட்டில் விட்டுட்டு
போவாங்க. அது குழந்தைகள்லாம் சாப்பாடு இல்லாமல் மத்தியானத்தில் அழுதுட்டு இருக்கும். அப்படி சூழ்நிலை இல்லை கிராமத்தில். இப்போ நான் அங்கேயே கம்பெனி ஆரம்பித்து அங்கேயே வேலை கொடுத்ததுனால எல்லா மக்களுமே, எல்லா தரப்பு மக்களுமே ஹாப்பியாக வந்து வேலை பார்த்துக்கிறாங்க, குழந்தைய பார்த்துக்கிறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிறாங்க. 5 மணிக்கு மேலே வீட்டில் போய் சமையல் போயிடுறாங்க. நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கிது அவங்களுக்கு கிடைச்சதுனால. இப்போ இந்த பொருள் கண்டுபிடிச்சதுனால அவங்களுக்கும் ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சு. இது ஒரு எக்ஸ்போர்ட் பொருளாக இருக்குது. அதனால் நாட்டுக்கும் சிஎஸ்டி அண்ட் அந்நிய செலாவணி கிடைக்கிது. எனக்கும் திருப்தியான வருமானம் இருக்குது. இதுக்காக நான் ஒரு 5 மாடல் மிஷின் நானே கண்டுபிடிச்சி இதுக்கான பேட்டன் ரைட்டும் பெற்றிருக்கேன். இதுக்காக எனக்கு இப்போ பிரசிடென்ட் அவார்டு, ஃபார்மர் சயின்டிஸ்ட் அவார்டு கிடச்சிச்சு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது எனக்கு பெஸ்ட் ஃபார்மர்ஸ் அவார்டு மதுரை டிஸ்ட்ரிக்ட் எனக்கு கிடச்சிச்சு. அதையும் நான் அவர் கையில் அவர் முதலமைச்சராக இருக்க எனக்கு அவார்டு கிடச்சிச்சு. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க பாராட்டின பின்னாடி, மன் கி பாத்தில் என்னை பாராட்டின பின்னாடி நிறைய நாட்டிலேருந்து தொடர்பு கிடைக்கிது, நிறைய மக்கள் கிடைக்கிறாங்க. எனக்கு நிறைய இப்போ அதிகமான வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு, தொழில். இது போக நான் இந்தியாவில் ஒரு 8 மாநிலத்துக்கு நானே ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அஸ்ஸாம், பீகார், ஆந்திர பிரதேசம், கோதாவரி டிஸ்ட்ரிக்டில், கேரளா போன ஊரில் என்னுடைய மிஷினும் கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு 10 நாள் இருந்த அந்த மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு அந்த அங்கே உள்ள கழிவுகளை வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து அந்த மக்களுக்கும் நான் வாழ்வாதாரம் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஒரு 1000 பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். இதனால் இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு ஐயா கவர்னர் ஐயா என்னை கூப்பிட்டது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பெருமையாக இருந்த மத்தியிலேன்னு எனக்கு ஒரு விருதும் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு இன்னமும் ஊக்கமாக பாடுபடுவேன். இன்னமும் இது போல் அடுத்த கழிவிலிருந்து இன்னமும் ப்ராடக்ட் தயார் பண்ணி இன்னும் மக்களுக்கு சேவை செய்யணும். நாட்டுக்கும் என்னால் ஒரு நல்ல பேர் வரணும், மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அதனால் இன்னும் கழிவு பொருள் இருந்து நான் அடுத்த ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன். நன்றி, வாழ்த்துக்கள். மனதின் குரலின் பல தனித்தன்மைகள், சிறப்புகளில் இது மிக முக்கியமான ஒரு சிறப்பு. எளிய மக்களின் சாதனைகளுக்கு ஏற்றமளித்து அவற்றை வெளிச்சம் போட்டு காட்டி அவர்களுக்கு பெருமையும் அங்கீகாரமும் சேர்ப்பதோடு மற்றவர்களும் அவர்கள் மூலமாக உத்வேகம் அடைய செய்வதுதான் மனதின் குரலின் அடிநாதமான விஷயம். அடுத்ததாக மனதின் குரலில் பிரதமர் குறிப்பிட்டு பெருமைப்படுத்திய தமிழ்நாட்டைச் சேர்ந்த லெப்டினன்ட் கர்னல் துவாரகீஷ் அவர்கள் 7 மாற்றுத்திறனாளி சாகச வீரர்களோடு மேஜர் லெப்டினன்ட் கர்னல் துவாரகீஷ் அவர்கள் சியாச்சின் பனிப்பாறையில் ஏறி உலக சாதனை படைத்தார். இந்த 8 இந்தியர்களும் மாற்றுத்திறனாளிகள் அதிகம் கொண்ட குழு என்ற வகையில் 15,632 அடிகள் கொண்ட உலகின் மிக உயரமான போர்க்களத்துக்கு 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி என்று ஏறி சென்று உலக சாதனை படைத்திருக்கின்றார்கள். உங்கள் கரவொலிகள் வேண்டுகிறேன். இதன் பெயர் ஆபரேஷன் ப்ளூ ஃப்ரீடம். 100% மாற்றுத்திறன் படைத்தவர் என்ற நிலையிலும் கூட இந்திய ராணுவத்தில் பணியில் நீடித்திருக்க அனுமதிக்கப்பட்டிருப்பவர் லெப்டினன்ட் கர்னல் துவாரகீஷ் அவர்கள். ராணுவ பணியில் ஆரம்ப கட்டத்திலேயே இவர் தனது 2 கண்களிலும் பார்வை இழப்பை சந்திக்க வேண்டியிருந்தது. இவரது மந்திர சொற்கள், நான் ஒரு படை வீரன், எப்போதுமே நான் ஒரு போர் வீரனாகவே இருப்பேன், தோல்வி என்ற ஒன்றை உங்கள் மனது ஏற்றுக்கொள்ளாத வரையில் தோல்வி என்பதே கிடையாது. இதுதான் இவரது மந்திர சொற்கள். லெப்டினன்ட் கர்னல் துவாரகீஷ் அவர்கள், மேடை உங்களுடையது. Honorable Governor of Tamil Nadu, First Lady, senior officials, dignitaries, achievers, and my dear friends, good afternoon to all of you. Honored to be here. I would like to start by stating the difference between equity and equality. What is equality? Let's say we have some apples lying here, and everybody in this arena is allowed to take 1 apple each. And somewhere a sensible guy sees that there's a person with goggles on who cannot see. He picks up this apple and makes it accessible to the person who cannot see. So this is equity. In September 2021, there was a Siachen expedition which was flagged off by our Honorable Social Justice Minister from Delhi. The aim was to take persons with disability to
to the world's highest battlefield. It is at 16,000 feet. It's called the Siachen Glacier. It's so different. I mean, the glacier is not just a mountain or it's not just snow. It's much beyond. Even trained soldiers find it hard to survive there. It requires a lot of training and physical endurance. It's snow-filled desert, to simply put. There's no vegetation. You can't find insects. It's hard to breathe, minus 30 degrees Celsius. And every 5 steps that you take, you want to gasp for air, and you have to keep drinking water, and the food that you eat is very, very different. It's very difficult to survive. And Army had the courage to say, we'll give this opportunity. The Social Justice Ministry had the willingness to say, let's empower these people. So we completed this expedition, gaga, everybody happy, but suddenly things started changing. The way people look at us changed. When I say us, the entire persons with disability community. Those people who said, we cannot let you into a gymnasium because you could get hurt. Those people who said, how can I teach you swimming? Because you can't see, I don't know how to teach you. Everybody started welcoming us. In fact, Army Paralympic Node, which is in Pune, gave me an opportunity to undergo training for swimming. 18 months later, I participated in 2 national competitions. I have 4 national medals in swimming by name. I hold the national record for breaststroke today. What's the difference? Siachen was always there. People like us who wanted to work hard, who wanted to prove our mettle were always there. Rights for persons with disability was always there. And people willing to work hard were always there. But what we lacked was the opportunity, the spotlight, the limelight, which was given by the system. Why do we need blind IFS officers? Why do we need a visually impaired High Court judge? Because these are the synergy drivers who change the perception of people. And I aspire to be one of them. So long as I am in the system, I wish to be in policy interventions. I'll keep working hard and I'll bridge the gap between this community and the community which wants to work along with them. Thanks to the government, thanks to everybody who has been listening to us patiently, thanks to every single hand that holds me to move farther and higher. Thank you very much. Jai Hind. லெப்டினன்ட் கர்னல் துவாரகீஷ் அவர்கள், உங்களுடைய சொற்கள் எங்களுக்கு கருத்தூக்கம் அளிக்கின்றன. நாட்டு மக்களுக்கு இவை உத்வேக காரணிகளாக அமைகின்றன. மிக்க நன்றி லெப்டினன்ட் கர்னல் துவாரகீஷ் அவர்களே. அடுத்ததாக வடிவேல் கோபால், மாசி சடையன். அண்மையில் பத்ம விருதுகளை பெற்றவர்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருளர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவர்கள் சமூக பணிக்காக பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டார்கள். இருளர் பாம்பு பிடிப்போர் கூட்டுறவு சமூகத்தில் அங்கத்தினரான இவர்கள் பாரம்பரியமாக இந்த சமுதாயம் குணப்படுத்தல், சிகிச்சை, பாரம்பரிய மருத்துவம், பாம்பு பிடித்தல் போன்ற தொழில்களோடு தொடர்புடையவர்கள். இவர்கள் பாம்பு பிடிப்பதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கும் பாம்புகள் இடையேயான பிணக்குகள் அது பற்றிய சர்வதேச விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலே இவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. எளிய மக்களுக்கு மேடை அமைத்து கொடுக்கும் மனதின் குரலால் இவர்கள் கௌரவப்படுத்தப்படுகின்றார்கள். மாசி சடையன், வடிவேல் கோபால் ஆகியோர். வணக்கம். என் பேர் மாசி, சென்னேரி கிராமம், செங்கல்பட்டு மாவட்டம். நான் பாம்பு பிடிக்கிற தொழில் எங்கள் அப்பா அம்மா காலத்தில் இருந்து பிடிப்பாங்க, பாரம்பரிய தொழில். என் பாரம்பரிய தொழிலை வச்சு இன்னைக்கு நான் அமெரிக்கா, தாய்லாந்து இங்கெல்லாம் போய் பாம்பு பிடிச்சேன். இந்த பாம்போட வகையெல்லாம் விஷம் உள்ள பாம்பு, அதிகமான விஷம் உள்ள பாம்புலாம் இருக்குது. கண்ணாடி வீரியன், கட்டு வீரியன், நெல்லை பாம்பு, சுருட்டை பாம்பு,
அத்தனை வகை இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலையும். அத்தனை பாம்பையும் எனக்கு வந்து வீரம் பயங்கரமாக அதை பிடிக்கணுன்ற ஆசை. நம்ம மக்களுக்கு அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது, அவங்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நாங்கள் வந்து வயல் காட்டில் போய் பாம்பு பிடிக்கிற பழக்கம் எங்களுக்கு பாரம்பரியம் எங்களுக்கு தொடர்ந்து வந்தது. அப்படியே இருந்து அமெரிக்கா தாய்லாந்து போனோம். அங்கும் போயிட்டு பாம்பு பிடிச்சோம். அங்கே இருக்கிறவங்களுக்கும் வந்து எங்களோட தொழிலை அங்கே போய் வெளிப்படுத்தணும். அங்கே எல்லாமே வந்து மலை பாம்பு, பெரிய பாம்பு 31 பாம்பு பிடிச்சோம். அந்த 31 பாம்பு பிடிச்சி நாங்கள் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்தோம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து எல்லாம் எங்களுக்கு வந்து பாராட்டுகள் எல்லாமே வச்சாங்க. எங்கள் ஆளுநர் ஐயாவுக்கு அவருக்கு ஒரு வணக்கம், எங்கள் பிரதம மந்திரி ஐயாவுக்கு ஒரு வணக்கம், எங்கள் முதலமைச்சருக்கு ஒரு வணக்கம். எங்கள் இருளர் மக்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இன்னைக்கு கண்டுபிடிச்சி எங்கள் ஆளுநர் ஐயா இந்த மக்களையும் வெளிச்சத்துக்கு எடுத்துன்னு வரணும், இந்த மக்களை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு அவருக்கு வந்து கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நாங்களாம் வந்து படிக்க தெரியாதவங்களா இருந்தாலும் நாங்கள் வந்து பாம்பு பிடிக்கிறதுக்குள்ள மட்டும்தான் வீரராக இருப்போம். அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணுன்றது எங்களுக்கு அப்பா அம்மா படிப்பு சொல்லிக் கொடுக்கலாம். இன்னைக்கு காலத்தில் வந்து வேலை வாய்ப்பு கம்மி, எங்களுக்கு வந்து துட்டு இருக்காது. அந்த நேரத்தில் எங்களை படிக்க வைக்கல. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே பாம்பு பிடிக்கிற தொழில் எங்கள் அப்பா அம்மா கூட ஒரு 10 வயசுலேருந்து தொடங்கினது தான். இன்னைக்கு இந்த பாம்போட தொழில் இன்னைக்கு பத்மாஸ்ரீ விருது கிடைச்சிருக்குதுன்னா எங்களோட பெருமையை எங்கள் அப்பா அம்மாவுக்கும் எங்கள் நேரு ஐயாவுக்கும் எங்கள் ஆளுநருக்கும் எங்கள் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வடிவேல், செங்கல்பட்டு மாவட்டம் சென்னேரி கிராமம் எல்லர் பகுதியிலேருந்து நான் பேசுகிறேன். அப்பா அம்மா காலத்துலேருந்து காலத்துலேருந்து எங்கள் சின்ன வயதுலேருந்து எங்களுக்கு இந்த பாம்பு பிடிக்கிற தொழில் தான். பாம்பு பிடிக்கிற தொழில்னாக்கா அப்போது வறுமை ரொம்ப இதுவாக இருந்தது. அதனால் அந்த பாம்பு பிடிச்சி நாங்கள் அதை தொழில் பண்ணோம். இப்போ அதில் வந்து என்ன பண்ணாங்க, ராம்லோஸ் விட்டாக்கார் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இந்த இருளர் மக்களை வந்து ஒன்றா சேர்த்து இந்த இருளர் மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க முன்னுக்கு வரணும் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொல்லி என்ன சொல்கிறாருனாக்கா, வடநெம்மலின்னு இருக்குது இருளர் கூட்டூர் சங்கம், அதில் நாங்கள் உறுப்பினராக இருக்கிறோம். பொம்பளை ஆம்பளை எல்லாமே உறுப்பினராக இருக்கிறோம். அப்படி இருக்கிற சொல்ல அவர் என்ன பண்ணாருன்னா, இவங்க பாம்பு நல்லா பிடிக்கிறாங்க அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணார், வெளிநாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, அமெரிக்காவுக்கு. நாங்கள் அமெரிக்காவுக்கு போனோம், மாசி வடிவேல் நாங்கள் 2 பேரும், எங்களை 2 பேரையும் அவர் பண்ணி எங்களை கூட்டும் போனார். கூட்டும் போய் அங்கே 2 மாதம் தங்கணும். இந்த 2 மாதத்தில் வந்து பாம்பு அதிகமாக 31 பாம்பு பிடிச்சோம். அங்கே இருக்கிற ஐயாவங்களுக்கும் எங்களை ரொம்ப பாராட்டினாங்க. பாராட்டி விருதெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்து எங்களை என்ன பண்ணார், ஐயா திருப்பின்னு வீட்டில் கொண்டாந்து எங்களை கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு சொல்ல இந்த பத்மாஸ்ரீ அவார்டு விருதுனாக்கா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா எங்களுக்கு படிப்பு அறிவு இல்லை அந்த நாளில். அந்த நாள்லேருந்து சின்ன வயதுலேருந்து எங்களுக்கு கடாபரை பிடிச்சி தான் தொழில், அந்த பாம்பு பிடிக்கிற தொழில் மட்டும்தான் எங்களுக்கு. ஆனால் படிப்புன்றது அந்த மூளைக்கு எங்களுக்கு எட்டலை. அப்படின்றதுனால நாங்கள் போல நாட்டில் போயிட்டு நாங்கள் பார்த்துக்கின்னு வந்தோம். பார்த்துன்னு வர சொல்ல என்ன பண்ணார், இப்போ பத்மாஸ்ரீ அவார்டு உங்களுக்கு அறிவிச்சிக்கிறாங்க. நாங்கள் பாம்பு பிடிக்கிற தொழிலுக்கு தான் போயிருந்தோம், கம்பெனிக்கு போயிருந்தோம், கரூருக்கு போயிருந்தோம். அங்கே போயிருக்க சொல்ல எங்களுக்கு இந்த அவார்டு கிடச்சிது. இது பண்ணாங்க, அறிவிச்சாங்க. எப்படின்னாக்கா உங்களுக்கு பத்மாஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாங்க. நாங்கள் அமெரிக்கா போக சொல்ல அது போய் எவ்வளோ நாள் ஆகுதுனாக்கா ஒரு 2017 போனோம். போய் கூட மறந்துட்டோம், நாங்கள் அந்த அமெரிக்கா போனதே மறந்துட்டோம். இப்போ அந்த அவார்டு கிடச்சதுனால எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐயா நம்ம ஆளுநர் ஐயாவுக்கும், நம்ம கவர்னர் ஐயாவுக்கும், நம்ம குடியரசு அம்மாவுக்கும், நம்ம முதலமைச்சருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாருமே அறியாத, மிக்க நன்றி மிக்க நன்றி, யாருமே அறியாத
அறிமுகமே இல்லாத நபர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பிப்பதுதான் இப்பொழுது இந்த பத்மா விருதுகள் இப்படிப்பட்ட எளியவர்களுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அதே போல மனதின் குரல் 100வது பகுதியிலும் இவர்களுக்கு இத்தகைய ஒரு பெரிய அங்கீகாரத்தை அளித்திருக்கிறது. மனதின் குரலில் அடிநாதமான எளியவர்களுக்கு அங்கீகாரம் என்ற மைய பொருள்தான். அடுத்ததாக ராஜீவ், நெல் ஜெயராமன் ஆகியோர் விவசாயிகள். அவர்கள் ராஜீவ் அவர்களும் இவரது மாமனுமான நெல் ஜெயராமன் என்று அழைக்கப்படும் ஜெயராமன் அவர்களும் இயற்கை விவசாயத்தின் கொடிதாங்கிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், தமிழ்நாட்டின் விவசாயிகள் தலைவர். இவர்கள் இருவரும் 150 பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு கடந்த 20 ஆண்டுகளில் மீள் உயிர்ப்பு அளித்திருக்கின்றார்கள். இன்று இவரது முயற்சிகள் காரணமாக பாரம்பரிய நெல் ரகங்களை பயிர் செய்வதில் 40,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்வத்தோடு ஈடுபட்டு வருகின்றார்கள். 2013ஆம் ஆண்டு இவர்களுடைய முயல்வுகள் இவர்களுக்கு தேசிய புதுமைகள் கண்டுபிடிப்பு நிறுவனமானது பெஸ்ட் ஜெனோம் சேவியர் விருதினை அளித்து கௌரவித்தது. இதை இவர்கள் அப்போதைய குடியரசுத் தலைவரிடமிருந்து பெற்றார்கள். ராஜீவ் அவர்கள். போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தலைசிறந்த ஆளுமை அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா ராஜீவ். டெல்டா மாவட்டத்தில் ஒரு மாவட்டமாக இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய பணி என்னென்னா, ஒவ்வொரு வருடமும் தேசிய அளவில் நெல் திருவிழா நடத்தி 15,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளை ஒருங்கிணைந்து அவர்களை இயற்கை விவசாயத்திற்கு மாற்றக்கூடிய வேலைகளையும், கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பாரம்பரிய விதைகளை 2 கிலோ வீதம் இலவசமாக வழங்கி வரும் வேலையையும் தொடர்ந்து செய்து வருகிறோம். இந்த நேரத்தில் ஒருவரை நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளோம். மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் அவர்களையும், பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்த ஐயா நெல் ஜெயராமன் அவர்களையும் உங்கள் பரத்த கரவொலியுடன் அவர்களை நினைவு ஏற்படுத்துவோம். நெல் என்பது வெறும் சொல்லல்ல, நமது பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம் என்று தனது வாழ்நாள் முழுவதும் பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்து நமக்காகவும் நம் எதிர்கால சன்னதிகளுக்காகவும் கொடுத்து வந்த மனிதர்கள் அவர்கள் 2 பேரும். இந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைக்க கடமைப்பட்டுள்ளோம். அவர்களின் பணியை அங்கீகரிக்கும் விதமாக பத்மஸ்ரீ விருதுக்கு அவர்களை பரிந்துரை செய்ய வேண்டும் என்று உங்கள் பரத்த கருவொலி மூலம் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை வேண்டுகோளையும் விடுவிக்கிறோம். இன்னைக்கு நமக்கு படிப்பு கிடைச்சிரும், தலை சிறந்த மருத்துவ வசதிகள் கிடைச்சிரும், எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். ஆனால் உங்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்தா கூட நஞ்சில்லாத உணவு கொடுக்க உழவர்களால் மட்டும்தான் முடியும். அந்த உழவர்களை இந்த நேரத்தில் நம்ம பெருமைப்படும் விதமாக அவங்கள நம்ம மரியாதை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய நெல் ரகங்களில் நமக்கே இன்னும் தெரியாத பொழுது நம்ம எதிர்கால சன்னதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை தொடர்ந்து செஞ்சு இன்றைக்கி அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் அந்த பணியை தொடர்ந்து அவர்களோடு பயணித்த பல முன்னோடி இயற்கை விவசாயிகள் செஞ்சுட்டு வராங்க. ஒரு சில பெயர்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நம்மளோட விட்டு போன பாரம்பரிய நெல் ரகங்களுடைய பெயர்களை: காட்டு யானம், மாப்பிள சம்பா, 60ஆம் குருவை, தூயமல்லி, ஆத்திருக்கு செடி, வாசனை ஜீரசம்பா போன்ற 174க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் நம்மகிட்ட இருந்துச்சு, நம்ம முன்னோர்கள் இருந்துச்சு, பல சிறுதானியங்கள் இருந்துச்சு. இன்றைக்கி அது எல்லாமே நம்மளை விட்டு போயிருச்சு. ஆனால் இப்போ மீட்டெடுத்து உழவர்கள் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கான விருப்பமும் விழிப்புணர்வும் உங்கள்கிட்ட இல்லை. இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறது ஒரே ஒன்று தான், தயவு செய்து உழவர்கள் உங்களுக்கு நஞ்சில்லாத உணவு கொடுக்க தயாராக இருக்கிறோம், அதை நீங்கள் வாங்கி சாப்பிடணுங்கிறத கேட்டு இந்த வாய்ப்பு வழங்கிய தமிழக ஆளுநர் அவர்களுக்கு, அதாவது எங்களை போன்ற ஒரு எளியவர்களையும் இந்த மாதிரி ராஜ்பவனில் பேச முடியுங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ராஜ்பவனுடைய தமிழக ஆளுநர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பு வழங்கிய அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ராஜீவ் அவர்களே. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லோரும் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற குரலுக்கு ஏற்ப அவர்கள் உழவுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தி வருகின்றார். அவர்களுக்கு உங்கள் கரவொலிகள் உரித்தாகட்டும். மிக்க நன்றி. அடுத்ததாக வி.கே. தனபாலன், தொழில் முனைவோர். வீரச்சங்கிலி கண்ணையா தனபாலன் அவர்கள் திருச்செந்தூரில் பிறந்து சென்னைக்கு 1981ஆம் ஆண்டு வந்தார். வீடில்லா நிலையில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அவரது வீடானது. அமெரிக்க தூதரகத்தில் மற்றவர்களுக்கு இடம் பிடித்து உதவும் வகையில் அதன் மூலம் ஊதியம் ஈட்டினார். 1986ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதியன்று தமிழ் குரல் என்ற உலகின் முதல் தமிழ் இணைய வானொலியை தொடக்கினார் வி.கே. தனபாலன் அவர்கள்.
என் பெருமதிப்புக்குரிய மேதகு ஆளுநர் அவர்களே, என் முன்னால் அமர்ந்திருக்கும் இன்றைய நேரலை நிகழ்ச்சியின் மனதின் குரல் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜீவன் மிக்க உயிர் கொடுத்த மனிதர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். பின்னால் பார்க்கிறேன் தமிழகத்தின் ஆளுமைகள், பத்திரிகையாளர்கள், கல்வியாளர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கும் என் நன்றிகள். இங்கே என்னை அழைத்த போது கேட்டேன், என்ன விஷயம், எதுக்குன்னு. இல்லை இங்கே மனதின் குரல் ஆளுமைகளும் அதில் இடம்பெறாத ஆளுமைகளையும் நாங்கள் பேச வைக்கிறோம், நீங்கள் பேச வேண்டும் உங்களை பற்றி என்று. நல்ல வாய்ப்பு தான், நானும் ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் என்னை பற்றி நானே பேசுவது ஒரு தர்ம சங்கடம் தான், மிக நெருடலான விஷயமும் கூட. இருந்தாலும் பொறுமையாக ஒரு 5 நிமிடம் நான் என்னை பற்றி சொல்ல வேண்டிய சூழ்நிலை. பேசும்போது தாயை மறந்து பேச முடியாது. என் தாய் தந்தையர்கள் திருச்செந்தூர் கிராமத்தில் மிக மிக அடிமட்டத்தில் வாழ்ந்த சாதாரண சலவை தொழிலாளிகள். என் தாயும் தந்தையும் அந்த அழுக்கு ஆடைகளை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு போய் அந்த உவர் மண்ணில் மிளைத்து அடித்து காய வைத்து வீட்டுக்கு வருவார்கள். காலங்காலமாக அவர்கள் கைகளை பார்த்தால் அந்த கைகள் சீல் வடியும், இரத்தம் வடியும். எங்கள் வீட்டில் புது சமையல் கிடையாது. இந்த துணிகளை கொண்டு போய் கொடுக்கும் வீடுகளில் போடும் அந்த உணவும் அந்த பழசும் தான் என் தாய் எடுத்து கொண்டு வந்து அவள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த இரத்தம், சலம், காயாததெல்லாம் அதிலே பழகி அந்த சோடாவில் அதில் கழுவி அந்த சாதத்தை பிணைஞ்சி எனக்கு ஊட்டான். அந்த நன்றியை நான் என்றைக்கும் மறக்காமல் நான் பதிவு செய்கிறேன். அந்த வாழ்க்கை பிடிக்காமல் ஒரு நாள் திருட்டில் ஏறி வித்தவுட் டிக்கெட்டில் எக்மோர் ரயில்வே நிலையம் வந்து சேர்ந்தேன். வந்தால் வேலை கிடைக்கும், பட்டணம் போனால் நல்லா இருக்கலான்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பி வந்தேன். ஏதாவது ஒன்று கிடைக்காதான்னு. ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல. எல்லா கடைகள், ஹோட்டல்கள் எல்லாத்துலேயும் போய்ட்டு வேலை கேட்டேன், யாரும் தரல. அப்போ தான் தெரிஞ்சு இந்த அறிமுகம் இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க ஊர்லேருந்து கொண்டுருவாங்க ஆள்களை. நானும் அந்த பட்டியல். இடம் இல்லை, உணவில்லை, எக்மோர் ஸ்டேஷன்லேயே படுக்க வேண்டிய நிலமை. வந்த ஒரே வேஷ்டி ஷர்ட்டு. 4 மாத காலம் என்ன நடந்ததுன்றே தெரியாது. ஒரு மனநோயாளியாக நான் வாழ்ந்தேன். பல்லு விளக்கல, குளிக்கல, சாப்பாடு இல்லை. இந்த கல்யாண வீட்டுகளில் மிஞ்சிறதெல்லாம் ஒரு சாக்கில் போட்டு கொண்டு வருவாங்க. அங்கே சிலர் நல்லவர்கள், பிச்சைக்காரர்கள், நல்லவர்கள், நல்ல மனம் கொண்டவர்கள். அவர்கள் அங்கே இருக்கவர்களுக்கு அதை உருண்டையாக்கி கொடுப்பாங்க. அதை எல்லாரும் எடுத்து சாப்பிடுவாங்க. நானும் அப்படியான உணவை சாப்பிட்டவன். 4 மாத காலம் மனநோயாளியான பிறகு அடுத்த 2 மாதம் நான் சுத்த பைத்தியக்காரனாகி விட்டேன். 100% பைத்தியக்காரன். தூக்கம் இல்லை, பசி இல்லை. அந்த ஊரை சுற்றி சுற்றி நடக்கிறது, ஸ்டேஷனை சுற்றி. அப்படி ஒரு நாள் தூக்கமும் வராது, ஆனால் படுக்கிறது. அப்போ தான் ஒரு நாள் ஒரு போலீஸுக்காரர் திருட்டு கேஸுல சந்தேக கேஸு நடிச்ச அந்த காலத்தில். அது மாதம் மாதம் இத்தனை வேணும் ஒரு போலீஸுக்கு கோட்டா. அன்னைக்கு கோட்டா குறைஞ்சி போச்சு போல். குறைஞ்சா இங்கே உள்ளவங்கள கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸ்டேஷனில் படுத்துருக்கோம்னாலாம் என்னையும் அடி விழுது. எலும்பு, நான் எலும்பிட்டேன். என்ன உன் பேர் என்ன? பாலன். அடித்தான் அடி, லத்தியில் மூக்கு உடைஞ்சி ரத்தம் பீரிட்டுச்சு, கன்னத்தில் அடி, தலையில் அடி. என்ன நடந்துச்சு? நானே பைத்தியம், எனக்கு போய் அடிச்சுவேன், என்ன பண்ண போகிறோம்? ரத்தம் கொட்டுது. சரி போய் நில்லு அப்படின்னா கீழே நிற்கிற ஒரு 4 பேரோட நானும் நிற்கிறேன். என்னடா இது அப்படின்றேன். இல்லை சந்தேக கேஸ் கிடைக்கல போல், அதனால் எங்களை இந்த டைம் அந்த கோட்டாவில் கொண்டுகிட்டு போட்டு ஜெயிலில் போட்டு வாங்கன்ட்டாங்க. விடிஞ்சா ஜெயிலு. எனக்கு சட்ட ஒரு ஞானோதயம், 8 ஓட்டம். அமெரிக்கா தூதராலயத்தின் வாசலில் 4-5 பேர் கோட் சூட்டோடு இருந்தாங்க. எல்லாம் கோட் சூட்டை படித்தவங்க. ஆனால் விசாக்கு கீழே பிளாட்பாரத்தில் தான் படுத்துருக்கணும்.
அப்போ நல்லா இருக்கேன்னு நாங்கள் பட்டுக்கிட்டேன். காலையில் ஒருத்தர் எழுப்பி தம்பி இடத்த தாயான்னாரு. சரின்ட்டேன். 2 ரூபா கொடுத்தாரு. அந்த 2 ரூபா தான் என்னுடைய முதல் வருமானம். காலையில் கிடைச்ச அந்த 5 மணிக்கு கிடைச்ச 2 ரூபாயை வச்சுக்கிட்டு இட்லி தோசைலாம் சாப்பிட விருப்பம் இல்லை, எனக்கு சோறு சாப்பிடணும். இப்போ அப்புறம் பார்த்தா எனக்கு மூளை வேலை செய்யுது, பைத்தியம் தெளிஞ்சிட்டு இவன் அடித்த அடியில் நல்லது நடந்ததுக்கு 2 ரூபா அந்த அளவு சாப்பாட்டுக்காக 11 மணி வரைக்கும் மதுரை முனியாண்டி விலாஸ் வாசலில் பசியோடு காத்திருந்தேன். அந்த 2 ரூபா சாப்பாடை சாப்பிடணுன்னு. அந்த 2 ரூபாயிலிருந்து ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கை அதையே தொழிலாக கொண்டது. வானத்தில் பறக்கும் அத்தனை விமான டிக்கெட்டுகளுக்கும் நான் ஸ்டாக்கிஸ்டாக இருக்கிறேன். 90,000 வங்கிகளில் உலகெங்கும் பணம் கொடுத்தால் என் நிறுவனத்தில் 7 நிமிடத்தில் எத்தனை கோடியாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வசதி எங்கள் நிறுவனத்தில் இருக்கிறது. கான்சுலேட் ஜெனரலுக்கு நீங்கள் பயோமெட்ரிக் கைரேகைலாம் வைக்க போக தேவையில்லை. அத்தனை கான்சுலேட் ஜெனரலும் எங்கள் நிறுவனத்தை அங்கீகரித்திருக்கிறது. எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துட்டாலே நாங்களே பயோமெட்ரிக் எல்லாம் பண்ணி கைரேகை பண்ணி கான்சுலேட் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு விசாவுக்கு வாங்கி அதை கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு எங்கள் நிறுவனம் வளர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகின் முதல் இணைய வானொலி என்னை அறிமுகப்படுத்த சொன்னார். உலகின் முதல் இணைய வானொலி மட்டுமல்ல, இந்தியாவின் முதல் வானொலி இன்டர்நெட் ரேடியோ worldtamilnews.com அதன் நிறுவனர் இந்த விகேடி பால். அதற்கு பிறகுதான் இங்கே ஹிந்தியும் அல்ல இங்கிலீஷும் இல்லை, முதல் இணைய வானொலி தமிழ் தான், worldtamilnews.com. அதற்கு பிறகுதான் மற்ற மொழியில் இணைய வானொலிகள் வந்தது. இப்பொழுது அது யூடியூப் ஆகிட்டு என்னென்னமோ வகையில் முன்னேறிட்டு இன்ஸ்டாகிராம் அது எல்லாம் வந்துட்டு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறோம், அதை லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஒரு இந்திய சாதனையாகவே பதிந்து கொண்டு எனக்கு சான்றிதழ் வழங்கியது. இந்தியாவின் முதல் இணைய வானொலி. அதுக்கு அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லி நான் என் உரையை நிறைவு செய்ய போகிறேன். என் தொழிலில் டிக்கெட் விசா விற்கிறேன்ற நிலைமை மாறி வெளிநாட்டு நண்பர் ஒருவர் கலை நிகழ்ச்சி நடத்தலாமே என்னார். சரி நடத்தலாமே, எனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, தமிழ் கூட சரியாக தெரியாது. லகர லகரம் ரகர ரகரம் டகர நகரம், இன்னும் பேலன்ஸ் ஷீட் பார்க்க தெரியாத ஒரு எம்டி தான் தெரியாது. அதெல்லாம் மேனேஜர் காதல் சொல்லுவான், சரி சரி அப்படி அனுப்பிடுவேன். ஒரு திறமையும் இல்லாதவன் தான். வாழ்க்கை கொடுத்தது. அப்போ அந்த கலை நிகழ்ச்சி என்ன செய்யலாம்? என் வீட்டில் 10 வீடு தள்ளி நான் வணங்கும் தெய்வம், என் தந்தைக்கு நிகரானவர், தந்தை மாதிரின்னு கூட நான் சொல்ல விரும்பல, என் தந்தையே தான். என் தந்தை அமரர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். முப்பது வருஷத்துக்கு முதல் என்ன தம்பி, இல்லையா கொஞ்சம் கச்சேரி நடத்தும், நீங்கள் எவ்வளோ வேணும்? எங்கே? லண்டன், அமெரிக்கா, ஜெர்மன், சுவிஸ். சரி எவ்வளோ? நீ தாத்து தம்பி, உனைய பார்த்தாலே பாவமாக இருக்குது, நெல் உட்காரு. அவர் கையாலேயே தோசை சுட்டு என்னை பார்த்தா அப்படி பழுதாமல் சாப்பிட்டுன்னு சொல்லி நீ தரத தம்பி தெரியும். 50,000 ரூபா இங்கேயே வாங்குகிற காசு நான் தாரையானே ஒத்துக்கிட்டாரு. அனுப்புனேன். முதல் டிக்கெட் ஷோ அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பாவில் நடைபெற்றதென்றால் அமரர் சீர்காழி கோவிந்தராஜனுடைய நிகழ்ச்சி தான். என்னால் ஏற்பாடு செய்யப்பட்டது. லண்டனில் ஹவுஸ்ஃபுல், ஜெர்மன் ஹவுஸ்ஃபுல், பாரிஸ் ஹவுஸ்ஃபுல், சுவிட்சர்லாந்து ஹவுஸ்ஃபுல். அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள இளையராஜா முதல் கொண்டு டிஎம்எஸ் எல்லாம் சுமிதா, ஜானகியம்மா, சுசீலா எல்லாத்தையும் வெளிநாடுகளுக்கு அனுப்பி 1500 கலைஞர்களை அனுப்பியிருக்கேன். 300க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இதையும் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனையாக பதிந்து கொண்டுள்ளது. இந்தியாவில் இவ்வளவு கலை நிகழ்ச்சிகளை நடத்திய ஒரு இந்தியன் விகேடி பாலன். அதற்காக அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், நான் மிகவும் மதிக்கும் மூதறிஞர், பெரியவர், அவர் கரங்களால் கவர்னர் பாத்திமா பிபி அவர்கள் கரங்களால் சான்றிதழும் தங்கப்பதக்கமும் பெற்றவர் நான். இன்னும்
இன்னும் இன்னும் பல கல்லூரிகள் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டெலா மேரிஸ், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், SIT காலேஜ், இங்கே உள்ள சுற்றுலா மாணவர்களுக்கெல்லாம் நாங்களே இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் பயிற்சி கொடுத்து வேலையும் வாங்கி கொடுக்கிறோம். இன்னும் எங்கள் நிறுவனம் பல IASகளை உருவாக்கி இருக்கிறது, பல PhD டாக்டர்களை உருவாக்கி இருக்கிறது. அதையெல்லாம் வரிசைப்பட்ட நேரம் இடம் கொடுக்கவில்லை. நான் விடைபெறும் நேரத்தில் என் அன்பு சகோதரன் சீர்காழி சிவச்சிதம்பரம் அவர்கள் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரோட போனார் அப்பாவோட முதல் நிகழ்ச்சிக்கு. அந்த ஞாபகங்கள் எல்லாம் எங்கள் குடும்ப உறவு. நிறைவு செய்ய போகிறேன். ஐயா அவர்கள் முன்னிலையில் பேச கிடைத்தது மகிழ்ச்சி. வித்தவுட் டிக்கெட்டில் ஊர்லேருந்து வந்தேன். ஒரு வருத்தமான செய்தியை பதிந்து விட்டு நான் செல்கிறேன். இன்றைக்கும் நான் வித்தவுட் டிக்கெட் தான். ஆனால் அன்றைக்கு ட்ரெயினில் இன்னைக்கு வானத்தை பறக்கிற அத்தனை ஃப்ளைட்லேயும் எனக்கு ஃப்ரீ டிக்கெட், வித்தவுட் டிக்கெட். நன்றி, வணக்கம். நன்றி VK தனபாலன் ஐயா அவர்களே. மாற்றுவது, பிறகு அதை சாதனைகளாக பரிமளிக்க செய்வது, அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக இன்று VK தனபாலன் ஐயா அவர்கள் இருக்கிறார். மிக உருக்கமான சொற்கள் உங்களுடையவை. உங்களுடைய இந்த சொற்கள் நகைச்சுவையாக உங்கள் துயரங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டாலும் அவை ஒரு பெரிய கற்றல் அனுபவமாகவே நாங்கள் காண்கிறோம். ரொம்ப நன்றி தனபாலன் ஐயா அவர்களே. நிறைவாக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் என்ற அரசு சாரா அமைப்பு, சேயோன் என்று அழைக்கப்படும் கலை மாமணி விருது பெற்ற முனைவர் N. முருகன் அவர்கள் இந்த அரசு சாரா அமைப்பினை 4 தசாப்தங்களுக்கு முன்பாக தொடங்கினார். வள்ளுவரின் நெறிப்படி மனித ஆதாரங்களை தேசத்தை கட்டமைக்க தேவையான மனித மூலதனமாக மாற்றும் கோட்பாடுகளை அடியொற்றி இந்த அமைப்பினை தொடங்கியிருக்கிறார். இவர் அறிவியலும் கலையும் இரு கண்கள் என்று கருதும் சேயோன் அவர்கள் ஒரு உபரி தகவல். இவர் சென்னை வானொலியின் முன்னாள் உதவி இயக்குநராக இருந்து பணி ஓய்வு பெற்றிருக்கிறார். சேயோன் அவர்களே. மாண்புமிகு ஆளுநர் உள்ளிட்ட இந்த அவைக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். துடிக்குது என் உதடும் நாவும் சொல்லு சொல்லு என்று நாவில் இடிப்பதால் உங்களிடம் சொல்லி மகிழ்கின்றேன். வந்த இடத்தில் கிடைத்த விருந்து இது. எப்படி என்றால், அருமையான மனதின் குரல் என்ற இனிய நிகழ்ச்சியை தொடர்ந்து நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நான் ஒரு வானொலிக்காரன் அல்லவா. வானொலியில் 33 ஆண்டுகள் பணியாற்றியவன். பார்த்தால் கண் வலிக்கும், பேசினால் வாய் வலிக்கும், நடந்தால் கால் வலிக்கும், எழுதினால் கை வலிக்கும், கேட்டால் காது வலிக்காது, அது வலிமையுடைய காது. ஆகையினால் வானொலி கேளுங்கள், வளமாய் வாழுங்கள் என்று நாளும் வானொலியில் உச்சரித்தவன் இந்த சேயோன், முருகன் என்கிற ஏற்படைய சேயோன். நாங்கள் பல நிகழ்ச்சிகளை வழங்கி இருக்கிறோம். ஆனால் மாண்பமை பிரதமர் அவர்கள் மனதின் குரலை தொடங்கியவுடன் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அன்பர்களும் கேட்டிருக்கின்றார்கள். கோடிக்கணக்கான நேயர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெற்றி திருநாள் இன்றைய 100வது பெருநாள். அதற்காக நான் நிச்சயமாக நான் பணியாற்றிய அந்த வானொலிக்கும் அதை அருமையாக செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை இளவல் திருமிகு சுதர்சன் அவர்கள், அவருடைய குரல் ரொம்ப அற்புதமான குரல். அதுவும் அந்த எப்படி மோடி அவர்கள் பேசுவார்களோ அதே துவனியில். இந்த வானொலி நடிப்புக்கும் ஒரு முடியாது. அவர் நல்ல நடிகரும் கூட நான் அறிவேன். வானொலியில் டிராமா ஆர்டிஸ்ட் அவர், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் ASD இருந்தால் கூட, ஆனால் நல்ல வாய்ஸ். நான் சொல்லுவேன், நீங்கள் மோடியாவே ஆகிட்டீங்க அப்படின்னு. நீங்கள் கேட்டிருக்கலாம் தொடக்கத்திலேருந்து. அந்த உரையாடல் கூட மிக அருமையாக இருக்கும். என்னதான் வானொலியில் நானும் பல நிகழ்ச்சிகளை செய்தவன். ஒவ்வொரு நாளும் உங்களை நாடும் வண்ண களஞ்சியமே, உன்னதமான செய்தியை சொல்லும் எண்ண களஞ்சியமே, நகரினில் இன்று நடந்ததை எல்லாம் நினைத்து பார்க்கின்றோம், கருத்தில் நின்ற காட்சிகள் தம்மை விரும்பி கேட்கின்றோம், விருந்தினராக வருபவர் தம்மை அன்பாய் அழைக்கின்றோம், வேண்டியவெல்லாம் உங்களுக்காக தொகுத்தே தருகின்றோம்.
தொகுத்தே தருகின்றோம். இப்படித்தானே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து தந்து கொண்டிருக்கிறீர்கள். அன்று நான் பாடிய நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சிக்கும் பொருந்துகிறது அல்லவா? அதுதான் வானொலி. ஏன் சொல்லினால் வானொலியின் நோக்கம் என்ன என்பதை அனைவரும் அறிதல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கு. ஏனென்றால் ஒரு வானொலியில் 33 ஆண்டுகள் பணியாற்றியவன் ஒரு நிகழ்ச்சி, தொடர் நிகழ்ச்சி, ஆளுநர் மாளிகையில் இத்தனை ஆளுமைகள் முன்னிலையில் நடக்கிறது என்றால் இதுதான் முதல் நிகழ்ச்சி. அனைவரும் ஓங்கி கரவொலி எழுப்ப வேண்டிய நிகழ்ச்சி. அந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறவர் மாநில நமது ஆளுநர் அவர்கள். எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னவென்றால், செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி மேனாள் ஆளுநர் MM ராஜேந்திரன் ஐயா, அதுவும் தமிழ்நாடு அரசின் மேனாள் தலைமைச் செயலாளர் மற்றும் ஒரிசா மாநிலத்தின் மேனாள் ஆளுநர் MM ராஜேந்திரன் அவர்களுடைய மனம் நிறைந்த மக்கள் சேவை அன்இன்டரப்டட் சர்வீஸ் என்ற நூலை இதே அரங்கில் வெளியிடுவதற்கு அனுமதி அளித்து, அது மட்டுமல்ல அந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் நடத்தி கொடுத்த பெருமை மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு உண்டு. அதை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக அதை பதிவு செய்கிறேன். அன்பர்களே, அதே போன்றுதான் இன்றைக்கு நான் என் பணியை தொடங்கிய வானொலியின் மனதின் குரல், அருமையான தலைப்பு. உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும், வளரும் தமிழகம். தமிழ்நாட்டில் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம், வளரும் தமிழ்நாடு நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். ஆனால் பாரதத்தில் உள்ள அனைத்து மாநில மக்களும் அனைத்து மொழிகளிலும் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சி சென்று சேர்ந்திருக்கிறது என்றால் அதை வடிவமைத்த பெருமை வானொலிக்கு உண்டு. அந்த நல் வாய்ப்பினை வழங்கிய பெருமை மாண்புமிகு நமது பாரத பிரதமர் அவர்களுக்கு உண்டு என்று சொல்வேன். வானொலியின் நோக்கமே பகுஜன ஹிதாய பகுஜன சுகாய. அப்படின்னா பொருள் என்ன? பகுஜன, இந்த வானொலியில் அப்படிதான் எழுதியிருப்பேன், சிம்பல்ல பார்த்தீங்கன்னா பகுஜன ஹிதாய பகுஜன சுகாய. அப்படின்னா மக்களின் மன மகிழ்ச்சிக்கும் பயன்பாட்டிற்கும் உரியது வானொலி. இதை நன்கு உணர்ந்து பாரத பிரதமர் அவர்கள் ஐ ஷுட் ரீச் த பீப்புள், அனைத்து ஊடகங்களிலும் அனைத்து மின்னணு ஊடகங்களிலும் எலக்ட்ரானிக் மீடியா, radio is the cheapest electronic medium which reaches any remote corner very quickly than any other medium reaches. உலகத்தை உலகத்தாருக்கு கொண்டு செல்லும் உன்னத ஊடகங்களில் மணிமுடியாக திகழ்வது வானொலி. நாட்டில் உள்ள மூலை முடுக்கெல்லாம் செல்லுவது வானொலி. அதனால்தான் பாரத பிரதமர் அவர்கள் மனதின் குரல் என்ற அருமையான தலைப்பு. இது ஒவ்வொரு மனசும் தன்னை நினைத்து பார்க்கும், தன்னுடைய செயலை எண்ணி பார்க்கும் அந்த வெளிப்பாடுதான் இந்த மனதின் குரலினுடைய மனிதர்களாக முன்வரிசையில் அமர்ந்து ஆளுநர்களுடைய பரிசுகளை பெற்று, அது எப்படி பெற்றிருக்கிறது பாருங்க. பத்மஸ்ரீ விருது வாங்கின இருளர் அன்பர்கள் இங்கே வந்தார்கள். அதுவும் லெப்டினன்ட் கர்னல், அருமையான சாதனை புரிந்தவர், இளம் மங்கை, மிக அற்புதமான அந்த செல்வி, அருமையாக பேசி தன்னுடைய அது எப்படி ஒரு காட்டையே உருவாக்கியிருக்கிறார் 4 வயதில். அதுதான் வானொலிக்கு பெருமை. ஆக இத்தகைய நல்ல நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்க வேண்டும். இது 100, இது இன்னும் 1000ஆக விரிவடைதல் வேண்டும். அதாவது என்ன சொல்றாங்க தெரியுமா, வானொலியின் முக்கியமான பணிகளே 5: டு இன்ஃபார்ம், டு என்டர்டெயின், டு எஜுகேட், டு இன்ஸ்ட்ரக்ட், டு மெர்கண்டைஸ். அதாவது தெரிவித்தல், மகிழ்வூட்டல், அறிவூட்டல், அறிவுறுத்தல், விளையாக்கல். விளையாக்கிறது மார்க்கெட்டிங். வானொலி மார்க்கெட்டிங் உண்டு, உங்களுக்கு தெரியும், விளம்பரங்கள் வருது. இந்த 5 மேஜர். இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன? எண்ணி பாருங்கள். இம்மீடியசி, உடனுக்குடன் தகவல்களை சொல்லுவது. அது மட்டுமல்ல, கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை. இன்னைக்கும் வானொலி இதை கேட்டுதான் நம்ம, அதாவது வானிலை எச்சரிக்கை அல்லது ஒரு கல்லூரி இதெல்லாம் இயங்குகின்ற நேரங்கள், சில நேரங்கள் சொல்ல வேண்டியது என்ன, அதுதான். இப்படிப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்குகின்ற வானொலி மூலமாக மனதின் குரல் 100 நிகழ்ச்சிகள். இன்னொன்று எனக்கு ரொம்ப நான் அடிக்கடி வியப்பது உண்டு, நான் தொடர்ந்து கேட்பவர்களில் ஒருவன். அதில் என்னென்னா, எப்படி பாரத பிரதமர் கடைக்கோடி கிராமங்களில் உள்ள ஆட்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறார் என்று. அது ஒரு அற்புதமான பணி.
மிகப்பெரிய பணி. அந்த பணியை நாங்கள் வானொலியில் நான் பணி செய்ததனால் இது எவ்வளவு கடினம் என்பதை நன்கு உணர்வேன். அதை அற்புதமாக தயாரித்து வழங்கி கொண்டிருக்கின்றால் தமிழ் மொழியில் சுதர்சன் அவர்களுக்கு நாம் அனைவரும் கரவொலி எழுப்பி பாராட்டுக வேண்டும். என்னுடைய இளவல் என்கிற முறையிலும் நான் சொல்லி மகிழ்கின்றேன். அன்பர்களை என்று ஒன்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். அதாவது வானொலி நிகழ்ச்சியில வானொலி நெல் அறிமுகப்படுத்தினது திருச்சி வானொலி, வானொலி வாழை அறிமுகப்படுத்தினது. இப்படி பொருள் விவசாய விளை இன்னொன்று அனைத்திந்திய அளவிலும் விவசாயிகள் நிகழ்ச்சியில் முதல் நிலை பெறுவது தமிழில் ஒலித்த விவசாய நிகழ்ச்சி, குறிப்பாக திருச்சியை சாரும். அப்பதான் வானொலி நெல், வானொலி வாழை. இந்த மனதின் குரலினுடைய வெடிப்பு சிறப்பு என்னவென்றால் வாழை நார். எங்க வானொலியில் சேர்த்து பழக்கம். இப்போதான் என் கண்ணை காட்டுறாரு, சீக்கிரம் முடிங்க நேரம் ஆகுதுன்னு பாரு. ஏன்னா எங்களுக்கு இப்போ தொழில் அதுதானே, அப்படியே கையை காட்டினா முடிக்கணும்னு அர்த்தம். முடிச்சிடுவேன், கவலைப்படாங்க. அது வானொலி நார் சொல்லி ஆகணும்ல. இது வானொலி நார் இந்த அன்பர் உருவாக்கி அவர் மெஷினை கண்டுபிடிச்சு வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று சேர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? மனதின் குரல். ஒலித்தவர் யார்? பாரத பிரதமர். ஒலிக்க செய்தவர்கள் எது? வானொலி. ஆகையினாலே அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி இத்தகைய நல்ல வாய்ப்பினை, அது எதை சொல்லுவாங்கன்னா மக்களை சென்று சேரணுமாங்க. மக்களை சென்று சேர்வதுதான் வானொலி. அந்த பணியை இந்த ஆளுமைகள் மத்தியில் சென்று சேர்வதற்காக ஆளுநர் அவர்கள் இத்தகைய அற்புதமான நிகழ்ச்சியை இங்கே வழங்கி இருப்பதற்கு இது போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகள் உள்ளன. அதையும் இதுபோன்று பல ஆளுமைகள் முன்னிலையில் நடத்தி எல்லோரையும் பாராட்டுங்கள். பாராட்டு தாலாட்டை போன்றது, அது அனைவரையும் உயர்த்தும் உய்விக்கும் என்று சொல்லி என்னுடைய உரையை நல்லதொரு வாய்ப்பினை நல்கியதற்காக நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி செய்யோன் அவர்களே. வானொலி என்பது ஏழைகளின் சாதனம், எளியோரின் சாதனம், நாட்டின் மூலை முடுக்கெங்கும் பரவி இருக்கும் சாதனம், குறிப்பாக அடித்தட்டு மக்களை சென்றடைய பேருதவியாக இருக்கும் சாதனம் என்பதை அறிந்துணர்ந்துதான் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இதனை தேர்ந்தெடுத்தார்கள். அதனை ஒலித்த சேயோன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக 100வது மனதின் குரல் பதிப்புகளிலும் இடம்பெற்றிருக்கும் ஆளுமைகள் அடங்கிய சிறப்பு டிஜிட்டல் இதழை இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் வெளியிட்டு சிறப்பிக்கின்றார். இதை திரையில் காண்போமா நண்பர்களே? இது 100வது பகுதி. இதனை ஒட்டி வெளியிடப்படும் இந்த இதழ். இதை தயாரித்திருப்பவர்கள் பத்திரிகை தகவல் அலுவலகம். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்களை இப்பொழுது உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். இங்கே கூட்டியிருக்கும் அனைத்து மதிப்பிற்குரியவர்களுக்கும் வணக்கம். ராஜ்பவனுக்கு இன்று ஒரு வரலாற்று நாள். Because it is historic, because this hall, Darbar Hall, has held many events, felicitated many dignitaries, many achievers, but today is special. It's special because we have here, all of you present here, you are in your own ways silently bringing about a revolution to transform this country. You are all builder of the nation. And to have all of you here
I think Raj Bhavan feels blessed to have you all. It is 100th episode today of Prime Minister Man Ki Baat. In the last 100 episodes, think of how it has transformed and how it is transforming the country. The first of all, the one special, unique thing about this entire series of Man Ki Baat is nowhere ever any politics was in it. Normally today, politics has so much become so overwhelming that whenever we think of a politician, whenever we think of a political leader, always think of politics. Sleeping, waking, whatever they speak, there is politics. But this 100 episode, never ever he talked politics. What did he do? He connected with the people and started talking about common people, unknown, unsung people, those who are doing incredible things in their own field, wherever they are. Many of you are here present today. And when Prime Minister mentions, and you know, he has named more than 700 persons and more than 300 entities, NGOs, organizations. These are samples. In our country, he touched every state. And I think if you go by the number of references that he has made, Tamil Nadu, he mentioned perhaps the maximum. Many a times, by listening to his Man Ki Baat, and when he makes a reference to Tamil Nadu, many of us here, of course I am very new, not that new, but yes, relatively, many of us are getting to know about our people through Prime Minister Modi. Now this is a very unique experiment and a successful experiment. You know, a country of 130 crore plus, as the prediction goes that by this year we will be the country with the largest population in the world, we will overtake China. Now such a country, it cannot grow, it cannot be built by the government or government alone. Government has limited capacity. In fact, before the idea of modern state came, Samaj, the society, used to look after itself. Kings had very limited role to play. It was the society, the people who looked after themselves. Unfortunately, with the coming of modern state, we all developed a tendency to look up to government for everything. In the process, the strength of the society, the strength of the people started forgetting. And a dependency syndrome developed.
dependency. Government is not doing this, government is not doing that, government must do that. Now, any government, whichever party, howsoever well-meaning, government has huge limitation. The country can be built if the people of the country, they wake up. They, imagine the strength, the potential we have amidst us. So many of you, and some of you came and shared your experience. Take the case of this little girl, Prasiddhi. Now, she's hardly 10 years. Imagine, 1 lakh trees. Now, 1 lakh is not a small number. It shows the resolve. First, a cause, a larger cause to save this planet Earth, Mother Earth. We all know what kind of problem we are all going to face. The world is going to face. And we also know that how it can be addressed. But somebody has to take forward, a step forward. Now this little girl took the initiative to plant trees. And she has crossed 1 lakh. Now this is a remarkable work. Now take the case of Vaikom Vijayalakshmi. Visually impaired. Normally, she would have been considered as a liability. What pity, object of pity? No, she challenged. And she developed excellence in handling rare instruments, rare musical instruments. And she proved to the world that this challenge, the disability, cannot defeat me. And it is a great inspiration to all. That yes, she has done it, we can also do it. Take the case of Colonel Dwarkesh. Climbed Siachen. I don't know how many of you have. I'm sure many of you would not have been there. I had the good fortune to be there in the course of my duty. At that height you have to experience, you have to be there and experience to know what it means. Taking one step is an effort. One step, because oxygen is so less that you and I sitting here, we can't imagine. With the best of athletes and best of, once you go to that height, you feel what it is. And Colonel Dwarkesh climbing that has left a message to all. And what he said, getting opportunity, and all such people, those who are challenged, physically challenged, they are not a liability, they are assets to our society. All that we need is we appreciate and we say encourage. We found Mr. Murugeshan talking about his experience. Coming from, imagine, banana waste. Something occurred to this gentleman that no, I will do something out of it. And he started making products, rope and so many things. Not only that, he made machines how to make it. Now, think of the person, his idea,
and his resolve to do things nobody thought of. It is a great inspiration. Thank you very much. We have Rajiv sitting here, please, with his uncle, Neil Jayaraman. He has preserved hundreds of native rice varieties. We know we have, in our urge to have a greater, higher productivity, more and more new varieties of paddy have been created for get larger yields. That is necessary. But we should also realize that these new varieties, we do not know how they can sustain, how long they can sustain, if some pest or something strikes these mutated new varieties, their durability, their longevity is not certain. But the native varieties have tested the time. For hundreds and hundreds of years they have been here. And when it comes to rice, I don't know how many of us are aware that this land here in Tamil Nadu, now we call Tamil Nadu, until 200 years ago, these are records, the British records of 1820, 1830, our rice production, native rice production, was what is today difficult for us to achieve. Even the most advanced country in rice production, Japan, has not reached about 7 metric ton per hectare. Now 7 metric ton per hectare rice production was through native varieties. This is what we were doing during the period of colonization because of various policies, land policies of the colonials and all that, which suffered. But this gentleman, preserving the native varieties, is doing a great service, not only to us, but to the entire humanity. We listen to Mr. Thiru Dhanabalan. Imagine what a story. What a story. This gentleman comes from Tiruchendur, sleeps at the railway station platform. I don't know how many of you have the experience of sleeping at the railway platform. I must tell you that not out of compulsion. He slept out of compulsion. But out of my job compulsion, I have slept on railway platforms so many days. In my younger days. And one knows what it feels like. And then he shared his experience how for people going for visa to American consulate, he would go stand, earn money. And today, look at him. Internet radio, Tamil radio, the first of its kind in the world, he created. Now this is again the power of will, resolve. Yes, I can do it. He had no resource, no means. Today people crib, I don't have, how can I do it? From zero he started. He suffered what all, he told you the tales, stories. But it's a story of success. We heard Mr. Tirumurugan talking this Tiruvalluvar Tamil Sangamam.
Sangam. Sangam we start saying. Tirunelveli Tamil Sangam. Now, imagine, with his dissemination of the most powerful and richest text to the larger people, which enables you to help you becoming a better human being. A mission, the mission in him to disseminate the goodness around. What a great service. We also heard our friends Vadivel and Masi Sadayan. I have been to their village, their homes. You know, in our country, every year, several lakhs people who get a snake bite and they are alive, they must thank to this Vadivel and Sadayan and his people like him. Because it is they, are irregular people, they who catch the most venomous snakes, take the venom, out of which anti-venoms are made. I have seen the love, the care with which they keep the snakes. They keep the snakes like their children. Earthen pots, snakes, it's a very, it can't bear heat. It can't bear cold also. Certainly it can't bear cold. So they keep in earthen pot to see that temperature remains cool. And after extracting the venom, they carefully take them back to the forest and release them. They don't ever harm any snake. Now, look at the intimacy, look at the sense of togetherness, the sense of oneness. People, we can say, well, they are not very educated, they are not, in the so-called, in terms of success. But the work that they are doing, and they have been doing it traditionally. In fact, I have been wondering that how come these people, those who save the lives of lakhs and lakhs of people throughout the country, we must do something to improve their life. It's true. The people like him are now getting recognized. He got Padma Shri. They got Padma Shri. More and more people today, unlike in the past, all these recognitions were basically people, those who were in the visibility, the high people all the time. They used to get. Today we get people, those who are unknown, unsung, somewhere in the remote area doing barefoot, planting trees. Somebody is catching a snake, taking the venom. Somebody who is building out of passion, the toilets have been doing for a long time. Somebody is conserving river. Somebody preserving the traditional embroidery, traditional art and craft. Now all these have been possible today to make it known to the larger people. And once their story is shared, others get energized, inspired. And I must tell you, today I, for one, listening to these 7-8 people, those who spoke and shared their experience, right from this little girl Prasiddhi to Vadivel and Masi Sadayan, I feel inspired. I feel encouraged. Look, if they can do, I must do more. We must do more. And this harnessing of the collective strength of our people, that is what takes the country.
touching issue. Look at our sports. For a very long time, sports, we have such a large country, but in the field of sports, internationally we were at the margin. Today, people are taking note of it. Yes, India also has sports people. And our sports people, sports young men and women are making us so proud with their achievement, with their performance. These things to be encouraged. Prime Minister has been taking special care to recognize and appreciate the goodness, the power of individual looking ordinary but with the potential to do extraordinary things. Such people are being recognized, and to that I'm sure there are many, because you know that 23 crore people are regular listener to this Mann Ki Baat. 23 crore. I don't think there is any other program in the world which has got such a large audience of 23 crore. The study shows that while 23 crores are regular listener, 100 crore people of India at least they have listened one full Mann Ki Baat. This exercise, this outreach, it has a lot of lessons for all of us. While we recognize and appreciate the goodness among us and try to emulate and do, the art of communication. Everybody thought it is an age of electronic media. You have to be on YouTube, you have to be electronic and catch. Then people will see and you have influence. All India Radio. Now All India Radio, people had forgotten All India Radio, what is All India? There was a time when we all were young, we were all listening only to All India Radio, of course. The song program of Vivid Bharati was so popular, we used to wait for the evening, listen to Vivid Bharati. So many programs. But over the time, people started moving away. Now again moving. Because this has such the largest and widest access, the remotest area. And when you listen and when you see, there is a difference. When you see something on the TV screen or your mobile screen, your connect is only with the eyes and you get all the time moving, emotionally moving along with the events which are coming on the screen. But when you listen, your mind, you process. More than your eye, your processing is going on. You appreciate, you assimilate. It's much deeper way of engagement. Phenomenal. We have to learn a lot. So I thank the Prime Minister for keeping this connect and taking the country forward. Taking the country forward to its destiny. A country of 130 crore cannot be at the margin of world affairs. A country of 130 crores cannot be poor. A country of 130 crores cannot be behind in any field of development. And for that, all the 130 crores people have to be galvanized, and that is when we can make this country Ek Bharat, Shreshth Bharat, Ore Bharatam, Unnat Bharatam. I thank our friend Anna Durai and his team, Doordarshan, All India Radio, Sudarshan ji, who has been comparing. Many people identify him with Prime Minister Modi. You know, the way I have yet to see a person who is equal to him in translating. Equal not only in language, the way he modulates his body language altogether. Thank you very much. And thank you for anchoring the event today. Thank you very much. Friends, I wish all of you all the very best. And I must say that
Today we have a time constraint. We had an event, and I did not spend time, and I regret that. But I assure you that in coming weeks and months, I will be individually calling each one of you, inviting to spend more time with you, because I need to learn more from you. It is just not, today we have celebrated the event, 100th episode of Mann Ki Baat, but our engagement, our interaction remains incomplete. We will do it in coming weeks, coming months, one by one group by one group, one individual by one individual will call, and we will spend time. Thank you very much. Wish you all the very best. Jai Hind. Thank you, Honorable Governor, for the wonderful comments. Actually, we had Honorable Prime Minister who delivers Mann Ki Baat as our brand ambassador of All India Radio. Now we have another VVIP to our kitty. Thank you, Honorable Governor. And a good beat of applause for the Honorable Governor, please. இவருக்கு பல பரிமாணங்கள் உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்று தொகுப்பாளராக மிக அழகாக அத்தனை பேர்களையும் உரையாற்றிய அத்தனை முக்கியஸ்தர்களுடைய கருத்துக்களை, முக்கியமான கருத்துக்களை தன்னுடைய அனுபவத்தோடு சுவை கூட்டி அதை அளித்திருக்கிறார். மிக்க நன்றி மாண்புமிகு ஆளுநர் ஐயா அவர்களே. தமிழ்நாடு கிரானிக்கல்ஸ் என்ற இந்த இதழ் மனதின் குரல் நிகழ்ச்சியின் தமிழகத்தை பற்றியும் தமிழகத்தின் சாதனையாளர்களை பற்றியும் தொகுக்கப்பட்ட ஒரு பதிப்பு. நாட்டிலேயே மிக அதிக அளவில் தமிழகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா என்பதால் இந்த நூல் 142 பக்க அளவில் விரிந்திருக்கிறது. இதனை பத்திரிகை தகவல் அலுவலகம் PIB நிறுவனம் டிஜிட்டல் வழி, அதாவது மின்னஞ்சல், வாட்ஸ்அப் செயலி போன்றவை வடிவில் பகிர இருக்கின்றது. நிறைவாக பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு இயக்குனர் பி. குருபாபு பலராமன் அவர்கள் நன்றி உரை நவில இருக்கிறார். வாருங்கள் பி. குருபாபு பலராமன் அவர்களே. எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்துவதற்காக எங்களுக்கு ஆலோசனை வழங்கி வழிநடத்திய கவர்னர் ஐயா அவர்களுக்கு நன்றி. Thank you, sir, for guiding us from the beginning to organize this and bringing all those who have been recognized for their excellent work by the Prime Minister, making them sit here and giving them an opportunity, recognizing their work and making this happen. From the beginning, you were there with us to guide us through. We thank you for that. இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக எங்கள் அழைப்பை ஏற்று ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை ஒதுக்கி சிறப்பாக வந்து இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி. ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. எங்களுக்கு ஆலோசனை வழங்கி இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக எங்கள் கூட இருந்து ஒரு குழுவாக இருந்து எங்களுக்கு வழிநடத்திய ADG சாருக்கும் ப்ளஸ் ஆல் இண்டியா ரேடியோ அண்ட் தூர்தர்ஷன் என்னுடைய கலீக்ஸுக்கும், அப்புறம் இங்கே ராஜ்பவனில் என் கூட இருந்து என் கூட எல்லா ஆலோசனையும் வழங்கி துணை நின்று செய்த உதவிகளுக்காக திருஞான சம்மதம் அவர்களுக்கும், இந்த ராஜ்பவன் ஊழியர்கள் அத்தனைக்கும், அலுவலக ஆஃபீஸர்ஸ்க்கும், டெப்டி கண்ட்ரோலர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. I thank each one of you for making this happen. It's because of the efforts of all of you. And ரொம்ப சிறப்பாக, if you people have not taken the effort to come, it would not have been a success. Thank you for sparing your valuable time. When we interacted with you, you readily responded. You set aside this time to come and join us. We are grateful to you for making this happen, to celebrate, to mark this 100th episode of our Prime Minister to reach out people. And may this effort continue, the good services continue so that we will build our nation. Thank you and Jai Hind.
அன்பர்களே, இப்பொழுது தேசிய கீதம் ஒலிக்கப்பட இருக்கிறது. தயவு செய்து எழுந்திருக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मांगे गाहे तब जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. நன்றி. பகல் வேளை உணவு காத்திருக்கிறது சுட சுட. இதை தவிர குழு புகைப்பட காட்சிகளும் இருக்கின்றன. அனைவரும் இருந்து அதில் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.